Hello. Hello. Okay, then. சட்டை எடுத்து மறக்கிறேன். ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கண்டினியூஷன் தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதே தான் எல்லாமே. ஸோ வெல்கம் டு ஸ்டடி ஜோன் SSC. ஸோ இது பார்த்திங்கன்னா 45 டேஸ்க்கான மெயின் சீரியஸில் இன்றைக்கி டே 7. ஸோ ஆடியோ கிளியராக இருக்கான்னு மட்டும் கீழே கொஞ்சம் போடுங்க. Yes, good morning Gayatri. Clear. Good morning Gopika Krishnan. Next reading comprehension class. ஸோ 4 பேர் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாம் குட் மார்னிங் போடுங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்றைக்கி எனக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த எசென்ஷியல் திங்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு சில டெர்மினாலஜிஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஒரு வாட்டியும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதியிருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல எக்ஸாமில். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CI. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா SI. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்தோன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸோ என்னது அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ பிரின்சிபல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஸ்டினில் இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே இருந்த டேர்ம்ஸ் எல்லாமே எதுக்கும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே வரும். ஸோ ஆல் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேம். ஓகேவா? இங்கே இருக்க எல்லாமே என்ன தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது.
ஸோ இங்கே யூஸ் பண்ண டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட், எஸ்ஐ. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டேர்ம்ஸுமே டிஃபர் ஆகாது அப்படின்னா என்ன தான் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ த மெத்தட் தான் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் தான் பார்த்திங்க அப்படின்னா டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ வாட் இஸ் மை பிரின்சிபல் அமௌண்ட்? ஸோ மை பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 100 rupees. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 yearsனு வச்சுக்கோங்க. ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் 10%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மை பிரின்சிபல் வில் நாட் சேஞ்ச். பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாது. ஓகே? ஸோ அப்போ 100 rupees நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா திஸ் 100 இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர், அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் இயரா? ஏன்னா 3 வருஷம்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 10%, விச் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 100 which is 10 rupees. சேம் 10 rupees இங்கே, சேம் 10 rupees இங்கே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரின்சிபல் இயர் ஆன் பை இயர் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ இயர் ஆன் இயர் என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகுது அன்லெஸ் அவங்க கொஸ்டினில் மாற்றலை அப்படின்னா. கொஸ்டினில் மாற்றாத வரைக்கும் எதுவுமே என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஓகே, டன். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் சிம்பிள் தானே. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா எல்லா நம்பருமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே? இதுவே எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச். ஆல்சோ இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இதே எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ ₹100 கடன் வாங்கியிருக்காரா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஃபஸ்ட்டு வருஷத்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%, விச் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees. 100ல் 10% இஸ் 10 rupeesா? இப்போ செகண்ட் இயரில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கடன் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இயர் ஆன் இயர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பே பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இயர் ஆன் இயர் பே பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ செகண்ட் இயரில் 100 rupees இருக்கா? ஸோ 100 rupees பார்த்திங்கன்னா என்னோடய இனிஷியலாக இருந்த பிரின்சிபல். ஓகேவா? இதோட நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 rupees இருந்துச்சு இல்லையா, இதை உங்களோட அசலில் பார்த்திங்கன்னா சேர்த்துருவேன். ஸோ எனக்கு வர வட்டி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலில் சேர்த்துருவேன். ஸோ 100 rupees ப்ளஸ் 10 rupees தான் என்னோடய செகண்ட் இயருக்கான பிரின்சிபலாக இருக்கும். விச் இஸ் பை ஓவரால் பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் இயர் பிரின்சிபல் 110 rupeesஸாக மாறிடும். எப்படி 110 rupeesஸாக மாறுது அப்படின்னா இப்போது நீங்கள் கிளாசிக்கல் எக்ஸாம்பிளாக நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வருஷம் 100 ரூபா, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபா கட்டணுமா ஒன் இயரோட எண்டில். இப்போ என்னால் இதை கட்ட முடியல. ஸோ இதை என்னால் என்ன பண்ண முடியலன்னா கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்று நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த சேஞ்சுமே நடக்காது. இதே 10 ரூபாயை நம்ம அடுத்த வருஷம் கட்டிக்கலாம். ஓகேவா? இதே 10 ரூபாயை அடுத்த வருஷம் கட்டிக்கலாம். பட் இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வட்டி இருக்கு இல்லையா, இந்த வட்டியை அசலோடு சேர்த்துருவாங்க. ஸோ அந்த வட்டியை அசலோடு சேர்த்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது? பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா? இப்போ இதில் அசல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகுதா? ஸோ ஏன்னா நம்ம வட்டியை வந்து அசலோடு சேர்த்தோம் அப்படின்னா அசல் குறையாது, அசல் அதிகமாக தானே ஆகும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போவுமே எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் எப்பப்பெல்லாம் ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஆல்வேஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா? டன். புரிஞ்சுதா? ஸோ அந்த கட்ட முடியல அப்படின்னா அந்த வட்டியை என்ன பண்ணிடுவாங்க? ஸோ அசலில் சேர்த்துருவாங்க. இப்போ பாருங்கள் 110 rupees தான் நம்மளோட பிரின்சிபல். 110 rupees தான் நம்மளோட பிரின்சிபல். ஸோ அப்போ செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
110 rupees என்னவா கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக இருந்திருக்கும். ஓகேவா? செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட பிரின்சிபல் எவ்வளோ? 110 rupees. இதுக்கு நம்ம அதே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இந்த பர்டிகுலர் டைமில் 11 rupees பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். போன கேஸையும் இந்த கேஸ்லையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். போன கேஸில் என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் 10% தான். ஆனால் எனக்கு என்னாச்சு? ஸோ இங்கே 10 rupees இங்கே 10 rupees கிடச்சிது. பட் இந்த கேஸில் பாருங்கள், இங்கே 10 rupees, செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 12 rupees 11 rupees கிடச்சிருக்கா? செகண்ட் இயரில் 11 rupees கிடச்சிருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது? ஸோ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டேன் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் ஆகாது. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன பண்ணிடுவாங்க? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இந்த 10 rupees எடுத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசலில் சேர்த்துருவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees இருந்தது 12 rupees என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு புரியுதா? கிளியராக எல்லாருக்கும்? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஸோ அசல் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சே ஆகாது இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இல்லை இது ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரி இருக்கா? இது ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரி இருக்கா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் வந்து சேமாக இருக்காது. ஸோ அசல் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா என்னால் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா பே பண்ண முடியாது. ஸோ இயர் ஆன் இயர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பிரின்சிபல்லையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டேபிள் வந்து என்னென்ன நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு என்னோடய சம்மை பார்த்திங்கன்னா அஸ்யூம் பண்ணிப்பேன். பிரின்சிபல் இஸ் பார்த்திங்கன்னா 100 rupees. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகும்? இயர் ஆன் இயர் 10 rupeesன்னு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 ரூபானா 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 50 ரூபா. ஸோ அப்போ டேரெக்டாக 150 நான் போட்டுருவேன். ஓகேவா? இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸோ இதில் 10% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ருப்பீஸு? 10 rupees தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அப்போ இதில் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 110 rupees. அகைன் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் 10%. ஸோ அதுக்கு 10% போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 11 rupees. ஸோ அப்போ 11 rupeesக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 121 rupeesன்னு வரும். ஸோ இதே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 10%. ஸோ இதை ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12.1 rupees. ஸோ இதோட டோட்டல் 133.1 rupees. ஓகேவா? 131.1 rupees. ஸோ இது அப்படியே டேரெக்டாக திரும்ப இதுக்கு 10% போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.31. ஸோ இதை டேரெக்டாக ஆட் பண்ணி அப்படின்னா 146.41 rupees. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருந்தால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 100 rupees. ஃபஸ்ட்டு வருஷத்தோட 10% இஸ் 10 rupees. ஸோ பை ஆடிங் 110 rupees தான் கிடச்சிருக்கும். அடுத்த வருஷமும் பார்த்திங்கன்னா அதே 10 rupees தான் ஆட் ஆகிருக்கும் 10%க்கு. ஸோ திஸ் இஸ் 120 rupees. ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா அதே 10%க்கு 10 rupees தான் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 130 rupees. ஸோ ஃபோர்த் இயருக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10%க்கு 10 rupees தான் ஆட் ஆகிருக்கும். ஸோ விச் இஸ் 140 rupees. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10% மட்டும் இருந்ததுன்னா போதும், நீங்கள் பிரின்சிபல் அஸ்யூம் பண்ணி ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். கிளியர்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக சம்மை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அஸ்யூம் பண்ணி போட்டுடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் எப்படி வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ ஃபஸ்ட் இயரில் நோ டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் இயரில் எப்போவுமே நோ டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் எப்போவுமே என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவாக தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா வட்டியே போடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு டைம் எப்போ போடுவேன் வட்டி? ஸோ ஃபஸ்ட் இயரில் தான் போடுவேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. கிளியர்? அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இதே எனக்கு செகண்ட் இயரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் என்ன ஆகும்? ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிரின்சிபலில் எல்லா டைமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு தான் இருப்பேன். ஓகேவா, ஸோ பிரின்சிபலில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய இனிஷியல் பிரின்சிபலில் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன், இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருப்பேன். அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதான்ப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது என்ன சார் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு எடுக்கிறேன். ஸோ 100 rupees தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரின்சிபல். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%. ஸோ ஃபஸ்ட் இயரில் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரில் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10 rupees. செகண்ட் இயரில் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10 rupees. ஓகேவா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதை நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றணுன்னா ஹவு டு சேஞ்ச் இட் இன்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இயரில் 10 rupees இருக்கா, அந்த 10 rupees சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இயரில் அந்த 10 rupees என்ன ஆயிரும் 100 rupees ப்ளஸ் 10 rupees என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய பிரின்சிபலாக மாறிடுமா. ஸோ என்னோடய பிரின்சிபலாக பார்த்தீங்கன்னா 100 rupees ப்ளஸ் 10 rupees மாறும். ஸோ இதுக்கு நான் 10% என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல், ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு திரும்ப 10% என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ விச் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறோம். ஓகே, டன். ஸோ அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 10%. அப்போ 10% ஆஃப் 10 இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 rupees. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10 rupees. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணணும். 10 சாரி இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20 rupees ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 which is equal to 21 rupees. அப்போது இந்த சம்மில் வந்து உங்களுக்கு என்ன தருது, CHSL டிஃபரன்ஸ் இஸ் எவ்வளோ 21 rupees மைனஸ் 20 rupees is equal to 1 rupees. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHSLோட டிஃப்ரென்ஸ். ஸோ ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் சம்மே போட முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் சம்மை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக எதை போடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தான் தெரியணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் CHSL டிஃப்ரென்ஸ், எப்படி எடுக்கணும், அதை எப்படி கன்சிடர் பண்ணுறோம், அது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் சம் போட முடியும். ஸோ பேசிக்காக இருக்குது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஸோ இது தெரியல அப்படின்னா உங்களால் அப்ரோச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ CHSL டிஃபரன்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 rupees. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு சம்மில் ஃபார் எக்ஸாம்பிள் X% அண்டு Y%ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன ஆகும், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் ஜஸ்ட்டு சம் ஆஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ X% ப்ளஸ் Y%, அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் X% ப்ளஸ் Y%. இதுவே இந்த சம்முக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், அதே தான் X% ப்ளஸ் Y% போட்டால் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணும், ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் எவ்வளோ எக்ஸு இன்ட்டு ஒய் பை 100%. ஃபஸ்ட் இயர் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y% இன்ட்ரெஸ்ட் போடுறோமா. இதே இப்போ சம்மா எடுத்திங்கன்னா 10%, 20% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், ஸோ ஜஸ்ட் ஆடிங் these two. ஸோ இப்போ 10 ப்ளஸ் 20. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் 10, செகண்ட் இயர் 20 ப்ளஸ் ஃபஸ்ட் இயர் கிடைச்ச 10க்கு 20% என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுறோம். ஃபஸ்ட் இயர் கிடைச்ச 10க்கு 20% என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுறோம். ஸோ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 32%. ஸோ இது எவ்வளோ 2%, சாரி 30%.
ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சிஐ ஃபார்முலா. அப்போ சிஐ ஃபார்முலாலே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான டிஃபரன்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இப்போ ஏதோ ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ளை எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100%. இந்த பர்சன்ட்லாம் எப்போவுமே எதுலேருந்து கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டேன் கொஸ்டினில். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், இந்த பர்சன்ட் எல்லாமே யூ ஹாவ் டு கேல்குலேட் இட் ஃப்ரம் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல்னு தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணும். ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஓகே. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? ஸோ வாட் ஆர் ஆல் த டேர்ம்ஸ்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா விச் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது? 100 பார்த்தீங்கன்னா 10% போட்டால் 110, அதில் 10% போட்டிங்கன்னா 110 லோட 11 ஆட் பண்ணிங்கன்னா 121. ஸோ அதோட 10% போட்டிங்க அப்படின்னா 133.1. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இஃப் த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் த டிஃப்ரென்ஸ் 1 இயராக இருக்குது, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயராக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி இருக்க பிரின்சிபலுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து 1 இயராக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இந்த பிரின்சிபலுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்களா? ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயரை நீங்கள் பிரின்சிபலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் யுவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயரை நீங்கள் பிரின்சிபலாக எடுத்திங்கன்னா யுவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் யுவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா? 1 இயர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலே அந்த சம்முக்கான ஆன்சர் வந்துடும். ஏன்னா 4th இயரோட பிரின்சிபல் என்னென்னா 3rd இயரோட எண்ணில் இருக்கிறது தான் 4th இயரோட பிரின்சிபல். ஸோ அப்போ ஜஸ்ட்டு பை டேக்கிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா? இப்போ யாராவது கிளியர்னா கிளியர் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துறோம் இல்லையா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினில் ஃபஸ்ட் இயருக்கு 10%, செகண்ட் இயருக்கு 20% சொல்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா இஃப் இட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 10%, ப்ளஸ் 20%, 30%. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஃபார்முலா 10% ப்ளஸ் 20% ப்ளஸ் 20 into 10 divided by 100. By solving this உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 32%. ஓகேவா? 32%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 32%. திஸ் இஸ் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைட் பை 100%. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இப்போ எனக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சார் பண்ணணும்? 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10%, ஸோ 20%, அகைன் 30% அப்படி இருக்குன்னா ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ தானே போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ வில் கெட் 32%. அடுத்து இது தனியாக இருக்கா? இதை அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துருவாங்க. ஸோ இது 30%. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 32% and 30%. ஸோ ஆட் பண்ணுங்கள். ஸோ 32% plus 30% plus 32 into 30 divided by 100. ஓகேவா? 32 into 30 divided by 100. ஸோ சால்வ் பண்ணி அப்படின்னா இது 62% plus 960 divided by 100 போட்டிங்கன்னா 9.6 வருமா? ஸோ அப்போ 62% plus 9.6%. ஸோ ஆட் பண்ணி அப்படின்னா 71.6% தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சராக இருக்கும். 71.6. ஓகே. இப்போ 3 இயர் கேட்டாங்க அப்படின்னா நான் எப்படி போட்டுருவேன்? இப்போ இதே 4 இயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ அப்போ 4 இயருக்குமே 10%ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10%, 10%, 10%, 10%. ஸோ அப்போ 10 10 மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 10 10 மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் டேரக்ட்லி 21%.
இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 10 + 10 + 10 × 10/100 வரும். ஸோ அங்கே 1 வரும். ஸோ 21. ஸோ இங்கே எவ்வளோ வரும்? சேம் 21% வருமா? ஸோ அப்போ இதை திரும்ப இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 21% + 21% + 21 × 21/100. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 42% + 441 4.41 which is equal to 46.41%. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் ஃபார் 4 years. ஸோ திஸ் இஸ் ஃபார் 3 years. ஸோ திஸ் இஸ் ஃபார் 2 years. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னாலே ஓகே. ஸோ ரெண்டாக எடுக்கணும். ஸோ 2 எடுத்துகிட்டு ரிமைனிங் 1 போட்டிங்க அப்படின்னா 3 years கிடச்சிரும். ஸோ 2 எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இருக்க 2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 years கிடச்சிரும். ஓகேவா? டன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மெத்தட். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நார்மல் மெத்தட். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. ஸோ இது இல்லாமல் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் டு தி பவர் n. ஓகேவா? r டு தி பவர் ஹோல் டு தி பவர் என்ன? ஸோ அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு, ஸோ பிரின்சிபல் நான் சும்மா 100 அஸ்யூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் ஈஸியாக, செகண்ட் கேஸ் ஈஸியாக, தேர்ட் கேஸ் ஈஸியாக. தேர்ட் கேஸ் நான் எடுத்துக்கிறேன். 10%, 20%, 3 years, 30%. இதானே நமக்கு செகண்ட் கேஸில் இருந்துச்சு. ஸோ 3 years. அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம். அடுத்து வர ரிசல்ட்டை இதை பண்ணோம். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே போடலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வருஷம் 10%. அப்போ அமௌண்ட் என்னவாக மாறும்? ஆல்ரெடி இருக்கிறது 100. அப்போ அதோட 10% கொடுத்துச்சுன்னா 110 மாறுமா? இன்ட்டு. ஸோ திரும்ப ஆல்ரெடி இருக்கிறது 110. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதுதான் வந்து இப்போ உங்களோட பிரின்சிபல். ஓகேவா? இதுதான் உங்களோட பிரின்சிபல். ஏன்னா செகண்ட் இயரோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் என்ன முடியுதோ அதுதான் உங்களோட பிரின்சிபல். அப்போ பிரின்சிபலை விட செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20. அப்போ 120 மாறுமா? இன்ட்டு பிரின்சிபலை விட தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 130 இன்ட்டு 130 மாறும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதையும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இங்கே 100க்கு இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். வாட் யூ வில் கெட்? இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 12 × 13 எவ்வளோ? 156 × 11/10 which is equal to 156 6 1 பேலன்ஸ் 1 7 1. ஸோ டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 171.6. ஓகேவா? 171.6. இனிஷியலாக பாருங்கள் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிங்க பிரின்சிபலு? ஸோ இனிஷியல் பிரின்சிபல் இஸ் 100 rupees. எண்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 171.6 இருக்கா? அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்குது? 71.6% பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மெத்தட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட். ஸோ டைரக்ட் ஃபார்முலா மெத்தட். ஸோ உங்களுக்கு இதில் என்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். புரிஞ்சா? ஓகே டன். எஸ் சூப்பர். ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதோட 100ன்னு அஸ்யூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ 71.6%. ஸோ 10%, 20% and 30%. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 and 20 and 30. ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே டன். ஸோ கிளியர். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிம்பிள். ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் நான் வந்து சம் போடுவேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 10, 20, 30, 40 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 10, 20, 30, 40 கொடுத்தாங்கன்னா நான் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த x + y + xy/100 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் டேரெக்ட்லி. இது ஒன்று இதில் போடலாம். ஆர்எல்ஸ் புட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடுங்க.
ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் டு தி பவர் n. இதை போடலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம், இது கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ். ஓகேவா? ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூனா என்ன? 16.66% அண்ட் 12.5%. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் 16.6% அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ 16.6% ப்ளஸ் 16.6% ப்ளஸ் 16.6% அப்படி போட்டால் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்? டஃப் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்முலா மெத்தடை என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு பார்த்திங்கன்னா 5, 6, 7 இந்த மாதிரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1 to 10 இருக்குது. ரேஞ்ச் 1 to 10 இருக்குது அப்படின்னாலும் நான் என்ன பண்ணக்கூடாது? இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்முலாவில் போடுங்க, இல்லை சிஐ ஃபார்முலாவில் போடுங்க. ஓகேவா? ஸோ 1 to 10 கொடுத்தாலும் சரி, 10, 20, 30, 40 இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, டேரெக்டாக ஃபார்முலாலையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலையும் போடுங்க. ஸோ இதே ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபார்முலாவில் போட முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா வந்து 2 years போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 years வந்து 16.6% போகிறோன்னா 16.66% ப்ளஸ் 16.66% ப்ளஸ் 16.66 இன்ட்டு 16.66 டிவைடட் பை 100. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கேல்குலேஷன் வருது. ஸோ இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வருது. அப்போ கேல்குலேஷன் பெருசாக வந்ததுன்னா இந்த கொஸ்டின் என்ன ஆயிரும்? இந்த பர்டிகுலர் மெத்தட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டஃப் ஆயிரும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் மெத்தட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டஃப் ஆயிரும். அப்போ ஃப்ராக்ஷன் வந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் ஏ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகேவா? ஃப்ராக்ஷன் வந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் ஏ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினில் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ் நீங்கள் 10% இருந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் எடுத்து போடலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கம்ஃபர்ட். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்தது அப்படின்னா ஸோ 16.6% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் 16.66%? ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் 16.66% இஸ் நத்திங் பட் எவ்வளோ? 1/6. ஸோ அப்போது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 rupeesக்கு 1 rupee. ஓகேவா? 1/6 சூப்பர். ஸோ அப்போ பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ என்னன்னு பாருங்கள். ஸோ பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ 6 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6:7. ஸோ 6:7 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட்டுக்கான ரேஷியோ. ஓகேவா? ஸோ 1 yearக்கான ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/6. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100. ஸோ இதுக்கான வேல்யூ தானே இந்த 6/7. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள். பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 100 கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா, விச் இஸ் 1/6 தான் அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ, விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 7/6. இப்போ 1 yearக்குனா என்ன பண்ணுவோம் நம்ம? 1 yearக்குனா இங்கே ஹோல் பவர் என்ன வருமா? n ஈக்குவல் டு இப்போ 1 போட்டேன். இப்போ n ஈக்குவல் டு 2னா என்ன ஆகும்? இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா 7/6 மல்டிப்ளை பண்ணுவீங்க. n ஈக்குவல் டு 3னா என்ன ஆகும்? இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா 7/6 மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்போது அமௌண்ட் இஸ் டு பிரின்சிபல் ரேஷியோ. இந்த பிரின்சிபலை கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வில் கெட் அமௌண்ட் டிவைட் பை பிரின்சிபல் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 6 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்போது டேரெக்டாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் திரும்ப மல்டிபிள் ஆகுது. ஸோ அப்போ நான் ஒரு வாட்டியும் இப்படி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? டைம் கன்சம்ஷன் அதிகமாகுமா? இப்போ டைம் கன்சம்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக நான் ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோவை டேரெக்டாக எடுத்துக்கிறேன். விச் இஸ் எவ்வளோ? 6:7. அப்போது n ஈக்குவல் டு 2னா என்ன ஆகும்? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வருமா? ஸோ n ஈக்குவல் டு 2னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வரும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் n ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா ஸ்கொயர். ஸோ அப்போது n ஈக்குவல் டு 2 போட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் 6² ஸோ இதே n ஈக்குவல் டு 3 போட்டிங்க அப்படின்னா இட் வில் பிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூப். ஸோ பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ இஸ் 6³ 7³. இது எப்படி வருது அப்படிங்கிறது புரியுதா? ஸோ டோன்ட் டூ மெமரைஸ். எதையுமே பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணாதீங்க.
ஸோ அது எப்படி வருது, அதுக்கான பேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அந்த பேஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொஸ்டினை மாற்றி மாற்றி கொடுத்தாலுமே உங்களால் போட முடியும். ஸோ அந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ எந்த பேஸ்னு புரியுதா, உங்களோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் 1/6 இருக்குது, ஸோ அப்போ க்யூப் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம், ஏன் க்யூப் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் க்யூப் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த 7/6 இஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர். ஸோ இதோட செகண்ட் இயர் ஆட் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் செகண்ட் இயர். ஸோ திஸ் இஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர். ஓகே, டன். ஸோ 1 இயர் இருந்தால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த நம்பர் அப்படியே எழுதணும். 2 இயர்ஸ் இருந்தால் ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 இயர்ஸ் இருந்தது அப்படின்னா க்யூப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஃபார்முலாவில் அந்த 1 + r/100 ஹோல் பவரில் n இருக்குது. 1னா 1, 2னா ஸ்கொயரு, 3னா க்யூபு, 4னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் 4 ஆகும். ஸோ இப்போ இதே எனக்கு ரிவர்ஸில் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ஃபார் தேர்ட் இயர் கொடுத்துறாங்க. ஓகேவா, தேர்ட் இயர் கொடுத்துறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு பார்த்தீங்கன்னா க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ தேர்ட் இயர் கொடுத்தாங்கன்னா எனக்கு க்யூப் ரூட் எடுக்கணும். செகண்ட் இயர் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன் சார் க்யூப் ரூட்டு ஸ்கொயர் ரூட்னா, ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை டேரெக்டாக கண்டுபிடிக்க ஃபார்முலா கிடையாது. ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை டேரெக்டாக கண்டுபிடிக்க ஃபார்முலா கிடையாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோட ரேஷியோவுக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட் இயரோட ரேஷியோ கொண்டு வரணும். ஏன் சார் ஃபஸ்ட் இயர்னா, ஃபஸ்ட் இயரில் தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அப்போ அந்த சம்மை ஃபஸ்ட் இயருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிடுவேன், ஜஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா. ஃபஸ்ட் இயரோட பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோ இருந்ததுன்னா எனக்கு டேரெக்டாக என்ன பண்ண முடியும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் நேற்று வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓகே, டன். புரிஞ்சுதா. ஸோ இது பண்ணாலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு லிட்டில் பிட் பேசிக்ஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடல் மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, டன். ஸோ அப்போவுமே நான் எப்போவுமே எப்படி அஸ்யூம் பண்ணுவேன், சம் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஐ வில் யூஸ் ஃபார்முலா மெத்தட் ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ எந்த பர்டிகுலர் சம்முக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். டன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு போடுறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க ஓகே நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, டன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இன் 2 years at 15% per annum இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,640 rupees. வாட் இஸ் த சம் இன்வெஸ்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, வாட் இஸ் த சம் இன்வெஸ்டட். ஸோ அப்போ வாட் இஸ் த சம் இன்வெஸ்டட்னா என்னது, இன்வெஸ்ட் பண்ணதுன்னா நமக்கு என்னென்னு அர்த்தம், பிரின்சிபல்னு அர்த்தம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணது இஸ் நத்திங் பட் பிரின்சிபல், ரைட். ஸோ பிரின்சிபலை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரேட் இஸ் 15%, n இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, ஆல்சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20640. இப்போ இதே சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக ஆன்சர் போட்டுருவீங்களா. சபரீஷ் 64,000. ஓகே இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ஸோ த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃபார் 2 years at 15%. ஸோ அப்போ 15%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பாருங்கள், இஸ் 3/20. ஓகேவா, 3/20. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரோட பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ரேஷியோவில் எப்போவுமே பேஸ் தான் பிரின்சிபல் 20. எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் ஆக போகுது. ஸோ 20லேருந்து என்னவாக மாறப்போகுது 23. ஸோ அப்போ எனக்கு எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, தே ஹாவ் கிவன் 2 years. அப்போ 2 yearsக்கான principal is to amount ratio எவ்வளோ, which is nothing but 20 square is to 23 square. ஓகேவா, 20 square 23 square. அப்போ எனக்கு என்ன வரும், 400 is to 529. ஸோ காயத்ரி முகன் சூப்பர் 64,000. ஸோ ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிடலாமா.
ஸோ ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் என்னோட பிரின்சிபல் 400 இருந்தது அப்படின்னா இட் வில் கம் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 529. ஸோ எவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோ அதான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் ஐ எம் இன்வெஸ்டட். ஸோ இதுதான் எனக்கு திரும்ப கிடைக்காத அமௌண்ட். அப்போ எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு? 129 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போ கொஸ்டினில் எதை கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ திஸ் இஸ் மை பிரின்சிபல், திஸ் இஸ் மை அமௌண்ட், ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஸோ கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 129 பார்ட்ஸ் தான் எனக்கு 20640 அப்படின்னா வாட்டர்ஸ் நான் என்னவா எடுத்திருக்கேன்? 400 பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். வாட்டர்ஸ் 400 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டன். ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20640 டிவைடட் பை 129 இன்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் 9 தானே இருக்குது. ஸோ 9 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். ஆட் டேபிள் எப்போவுமே ஒரு வாட்டி தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வரும். ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 9 1s are 9, 9 2s are 18, 27, 36, 45 and then 54, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 63, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 72, 81, 90. இப்போ இங்கே பாருங்கள் 0 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு நம்பர் ஒரு வாட்டி தானே வந்திருக்கு. ஒரு நம்பரும் ஒரு வாட்டி தானே வந்திருக்கு. ஸோ அப்போ 9 இங்கே கீழே இருந்து மேலே 4 இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் 6. ஓகேவா? யூனிட் டிஜிட் மஸ்ட் பி 6. அப்போ 6 × 4 எவ்வளோ? 4. ஸோ அப்போ என்னோடய யூனிட் டிஜிட் 4ல் முடியணும். ஸோ ஆன்சர் 64,000. ஓகேவா? ஆன்சர் 64,000. ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்கள். இது 129, இது பார்த்தீங்கன்னா 2064. 1 டைம்ஸ்னால் எவ்வளோ வரும்? 129 வருமா? ஸோ அப்போ ரிமைனிங் இஸ் 80. ஸோ 71. ஸோ 77, 774. ஸோ அப்போ 6 டைம்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ 6 டைம்ஸ். ஸோ 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 774 வருது. ஸோ கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் 16 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 160. ஸோ 160 × 400 இஸ் 64,000. மற்றவங்க யாருக்குமே ஆன்சர் வரலையா? 64,000. ஓகே. ஸோ யாராவது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் இயர் ஃப்ராக்ஷன் எடுத்தேன், அதை செகண்ட் இயருக்கு என்ன பண்ணேன்? ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணேன், அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணேன். ஓகேவா? டன். ஸோ ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட். ஸோ ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டெப்பில் டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு லைவில் இருக்கும்போதே கேளுங்க. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். a certain sum invested at 26% per annum, interested compounded annually. ஓகேவா? interested compounded annually in how many years approximately will it double? எவ்வளோ நாளில் இது டபுள் ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ நாளில் டபுள் ஆகும்? ஸோ டபுள்னால் என்ன அர்த்தம்? ஸோ நம்ம போட்ட இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இஸ் 100% இருக்குமா? ஸோ டபுள்னால் என்ன ஆகணும்? 200% வரணும். ஸோ அப்போ இன்னொரு 100 எதுலேருந்து வரும்? ஸோ இன்ட்ரெஸ்ட் மூலயமா ஒரு 100 வந்தது அப்படின்னா டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு 100 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 26% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் எவ்வளோ வருஷம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டாலே எனக்கு 4 இயர்ஸ் வந்துடுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே எனக்கு 4 இயர்ஸில் டபுள் ஆயிரும். அப்போ 5 இஸ் நாட் மை ஆன்சர். ஓகேவா? 5 இஸ் நாட் மை ஆன்சர். ஸோ அதே மாதிரி 2 இயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் வரும்? ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5ம் கிடையாது 2ம் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது? ஒன்று எய்தர் இட் இஸ் 3 or 4. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ எனக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வரல. ஓகேவா? 4ம் கிடையாது 2ம் கிடையாது. 4ம் வரலையா? ஸோ 4 ஒரு சில வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில வாட்டி 4 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 4th இயர்க்குள்ளே தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்? 26% ஃபஸ்ட் இயருக்கு, 26% செகண்ட் இயருக்கு, 26% தேர்ட் இயருக்குன்னு 3 இயர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 3 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறமா
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 26 and 26 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? a + b + a × b / 100. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 26 + 22 52. ஸோ 26 ஸ்கொயர் என்னது? 676 / 100 which is equal to 56.76%. ஓகேவா? 56.76%. கிளியர்? 56.76%. அப்ராக்சிமேட்டாக 90 இயர்ஸ் தான் வருதா? சரி, ஓகே, சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கானது. இது எவ்வளோ? 26% + 26% + 26%. ஃபஸ்ட் 2 இயரை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது? 56.76%. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போது 56.76% + 26% + 58 இது. சாரி, இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. ஸோ 58.76%. ஸோ ஆல்ரெடி இது 58.76%. ஸோ 58.76 × 26 / 100. ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வருது? 84 வருதா? ஸோ 84.76% ப்ளஸ் இப்போ இங்கே உங்களுக்கு கேல்குலேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே 26 தானே இருக்குது, இதை நீங்கள் 25 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அந்த அளவுக்கு மாறாது. ஓகேவா? ஸோ 25 கன்சிடர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 1 times, திஸ் இஸ் 4 times-ஆ? அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 14.7 times கிட்ட வருமா? 14.7. ஸோ அப்போ இதை 14.7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ஆர்எல்ஸ் இதை நீங்கள் 26ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணாலுமே ஓகே தான். நான் இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 14 ஆட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் 70. ஸோ அப்போ 6 7 + 7 14 பேலன்ஸ் 1. ஸோ 98 99 வந்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.46% என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா? ஸோ நமக்கு பார்த்தோன்னே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மை கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா? பார்த்தோன்னே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. டன். ஸோ இப்போ 99.46% அப்படின்னா 3 இயர்ஸ்லேயே எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 3 இயர்ஸ்லேயே ஐ காட் மை ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வராது, ஸோ இதுவும் வராது. டன். ஸோ சூப்பராக இருந்துச்சா இந்த கொஸ்டின்? ஸோ அதே கொஸ்டின் தான். எஸ், 26 இயர்ஸ் 4 இயர்ஸ்னால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது 26% இருக்கா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 இயர்ஸ் டைமில் எனக்கு 99 வரல. இப்போ எனக்கு வந்து ஒரு 85% ஆர் 90% தான் வருது அப்படின்னா எனக்கு இது ரொம்பலாம் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரொம்ப அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 89 ஆர் 90 வருதுன்னா என்னால் 3rd இயரில் வர முடிஞ்சா 100%? ஸோ 3rd இயரில் என்னால் வர முடிஞ்சா? இல்லை. அப்போ இதை 4th இயர்னு தான் அடுத்து கன்சிடர் பண்ணணும். எவ்வளோ இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? 4 இயர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 3 இயர்ஸில் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரல. அப்போ 3 இயர்ஸில் வரல அப்படின்னா நான் 4th இயர்க்குள்ளே என்டர் ஆகிட்டேன். அப்போ நான் 4th இயர்க்குள்ளே என்டர் ஆகிட்டேன் அப்படின்னாலே 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 4th இயர் ஸ்டார்டிங்லேயே எனக்கு 4th இயர்னு தான் அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஆன்சர் எவ்வளோ பெருசாக போனாலுமே நம்ம 3rd இயரை கண்டுபிடிக்கிறோம். டன். ஸோ 4th இயரோட ஆன்சர் பெருசாக இருந்தாலுமே ஏன் அதை எலிமினேட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா 4th இயரோட ஸ்டார்டிங்கில் வந்தாலுமே அது 4th இயர் தான் கிட்டத்தட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் 3.8 3.7 3.5 அந்த மாதிரி வந்தால் கூட அது 4th இயர் தான். டன்.
ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு இல்லை, ஸோ இதுக்கு ஜென்ரல் ரூல் ஒன்று இருக்குது. ஓகேவா, ஜென்ரல் ரூல் ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா, ஸோ அதை நம்பரை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72ஆல் டிவைட் பண்ணும். 72ஆல் நீங்கள் என்ன டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை வருஷத்தில் அந்த அமௌண்ட் டபுள் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு 72ஆல் அந்த நம்பரை வந்து 72 அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%னா உங்களுக்கு எவ்வளோ டைமில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 இயர்ஸில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிரும். ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7.2 இயர்ஸில் டபுள் ஆயிரும். அப்போ இங்கே பாருங்கள் 72 டிவைடட் பை 26%. ஸோ அப்போ 26% சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52. ஸோ ரிமைனிங் எவ்வளோ 20. ஸோ 20/26 கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் வருமா? அப்ராக்சிமேட்லி ஒரு 2.8 இயர்ஸ் வருமா? அப்போ 2.8 இயர்ஸ் இஸ் நத்திங் பட் அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் தான். ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் கிடைக்காது. ஸோ அப்ராக்சிமேட்டான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ n is equal to 72 divided by rate percent. ஓகேவா, n is equal to 72 divided by rate percent. புரிஞ்சுதா? ஏன் நான் 2.8 இருக்கும்போது 2 இயர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறேன்னா ஆல்ரெடி 2 வருஷம் முடிஞ்சு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 0.8 இயர்ஸ் வந்துட்டேன் அப்படின்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி 3rd இயர். ஓகேவா, அது ஆப்வியஸ்லாக என்ன இயர்? 3rd இயர். எஸ், ஓகே, டன், சூப்பர். ஸோ எப்படி போட்டாலுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் ஃபார் 1.5 இயர்ஸ் எவ்வளோ டைமு? 1.5 இயர்ஸ் அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% per annum இஸ் 1716. என்ன பண்ணுறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. when the interest is compounded half yearly and compounded annually. ஓகேவா, compounded half yearly and compounded annually. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் compounded annually? ஓகேவா, compounded annually அப்படின்னா ரொம்ப ஈஸிப்பா. ஆனுவலினா உங்களுக்கு பர் ஆனம் அப்படிங்கிறத கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பர் ஆனம்னா என்னது? ஸோ 10% பர் ஆனம். நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இஸ் 12% பர் ஆனம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 16% பர் ஆனம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு காசு வாங்குகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த ஜூலைக்கு தரேன் அப்படின்னா எவ்வளோ டைம் பீரியடு? 1 இயர். ஸோ 1 இயர் ஃபுல்லாக இந்த அமௌண்ட்டை வச்சுருந்தேன்னா நான் எவ்வளோ தரணும்? 10% தான் தரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 1 இயர் ஃபுல்லாக இந்த அமௌண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு கிவ் 10%. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10% பரானமா. இப்போ என்கிட்ட காசு வந்துருச்சு அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கொடுக்காம அடுத்த ஜான்வரியிலே கொடுத்துட்றேன். ஓகேவா, அடுத்த Jan 1லேயே கொடுத்துட்டுனா என்ன அர்த்தம்? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் இருந்துச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போ எவ்வளோ தான் இருக்குது? 1/2 இயர்ஸ் தானே இருக்குது. அப்போது என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ என்னோடய நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும்? கம்மியாகுமா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்தேன் அப்படின்னா 10%. ஆனால் இப்போ நான் எவ்வளோ நாள் தான் வச்சுருக்கேன்? பாதி வருஷம் தானே வச்சுருக்கேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக போட மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா பாதி வருஷத்துக்கு தான் போடுவாங்க. ஸோ பாதி வருஷத்துக்கு 5%, விச் இஸ் ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ நம்ம Jan 1 வரைக்கும் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நான் 10% தர தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் அதில் பாதி. ஸோ 10%ல் பாதி எவ்வளோ? 5% தான் நான் கட்டுவேன். இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு 1200 எனக்கு வட்டி. ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு நான் ஒரு 10,000 வாங்கினேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 1200 இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட காசு நிறையா இருக்குது. நான் டக்குன்னு 1 லட்சம் வாங்கின கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நான் டக்குன்னு பே பண்ணுற மாதிரி வருது. எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு லாட்ரி கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு நான் கடன் வாங்கின உடனே ஒரு லாட்ரி கிடச்சிருச்சு. ஆனால் நான் 12 மந்த்துன்னு சொன்ன இடத்துல இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 மந்த்லேயே எனக்கு அந்த காசு வந்து என் கையில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 மந்த்லேயே அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலுமே நீங்கள் வாங்கின கடன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையாது. அப்போ எது மட்டும் தான் குறையும், அந்த வட்டி மட்டும் தானே குறையும். அப்போ 12 மாதத்துக்கு 1200 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் 12 மாதமாக காசு வச்சுருந்தேன், நான் வச்சுருந்தது வெறும் ஒரு மாதம்தான். அப்போது 12 மாதத்துக்கு 1200னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்பீங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் நான் கட்டுவேன் எக்ஸ்ட்ரா. அப்போது 10,000 100 ரூபா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. விச் இஸ் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் குறையும் போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். கிளியரா? ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். நோ சிஜிஎல் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ இன்றைக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் மேக்ஸிமம் வந்து விடுவாங்க, ஈவினிங் ஆர் நைட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எப்போவுமே ஆன்சர் கீ எல்லாமே விடுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் குறையுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதி போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்ல. ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 per annum. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 மந்த்ஸுக்கு தான் வச்சுருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஸோ 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 12%. அப்போ 6 மந்த்ஸுக்கு எவ்வளோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்போ 6 மந்த்ஸுக்கு எவ்வளோ தெரியல. ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%. அப்போ 6 மந்த்ஸுக்கு 6%. ஓகேவா? 6 மந்த்ஸுக்கு 6%. ஒரு சில வாட்டி ட்ரிக்கியாக கூட கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 16% per annum. அப்போ வாட் இஸ் ஃபார் 5 months அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ 5 மந்த்ஸுக்கு என்ன பண்ணணும், அதே தான். ஸோ 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ 16. அப்போ வாட் இஸ் ஃபார் 5 months? ஸோ 5 மந்த்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அப்போ x is equal to 16% divided by 12 into 5. ஸோ அப்போ x is equal to 4/3 into 5. x is equal to 20/3%. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். வேறு வழி இல்லை, இந்த மாதிரிலாம் கேட்டால் போட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணி அப்படின்னா எவ்வளோ வரும், 6.66%. ஸோ அப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு சில வாட்டி இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸும் வரும், ஸோ ஒரு சில வாட்டி இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸும் வரும். ஸோ இந்த 5 மந்த்ஸ் இந்த 6 மந்த்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ ஹாஃப் இயர்னு கொடுத்தாங்கன்னா 6, ஆர்எல் 6 மந்த்ஸ்ன்னு கொடுத்தாலுமே 6. ஸோ இப்போ இதுவும் என்னது 5 மந்த்ஸா? இப்போ 5 மந்த்ஸ்னால் 5 மந்த்லி அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ கொஸ்டினில் எத்தனை மந்த்னு மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சம் போடுறீங்களா, ஸோ ஜஸ்ட்டு இந்த மந்த்தை மட்டும் வச்சு, ஸோ எனக்கு per annum பார்த்தீங்க அப்படின்னா 17% per annum. வாட் இஸ் ஃபார் குவார்ட்டர்லி? குவார்ட்டர்லிக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். குவார்ட்டர்லியில் என்னோடய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நடந்தது அப்படின்னா வாட் இஸ் மை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் அழைச்சிட்றேன். போட்டிங்களா யாராவது? ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் போக போக உங்களால் நிறைய சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது புரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ காம்பவுண்டோட ஹாஃப் இயர்லி, இயர்லி இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். 5.6 சரி செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ 17% ஸோ அப்போ குவார்ட்டர்லாம் எவ்வளோ? அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோனா பாதியா? அப்போ 8.5%. 6.6
குவார்ட்டர்னால் எத்தனை 3 மாதம் தானே. ஸோ அப்போ இதில் பாதி, அப்போ 8.5%ல் பாதி எவ்வளோ? ஸோ 4.25%. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 months. ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 monthsக்கு எவ்வளோ? 17%. ஓகேவா? 12 monthsக்கு 17%. அப்போ எனக்கு எத்தனை மாதத்துக்கு தேவை? குவார்ட்டர்னால் எத்தனை மாதம்? 3 months. ஸோ அப்போ 3 monthsக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 17 into 3 divided by 12. ஸோ அப்போ divided by 4 போட்டிங்க அப்படின்னா is equal to 4.25%. ஓகேவா? 4.25%. ஓகே, டன். தேவயானி சூப்பர். ஸோ காயத்ரி சாரி. ஓகே, டன். ஸோ தப்பாக போகிறதில்ல, பிரச்சனையே இல்லை. நீங்கள் இப்போ தப்பாக போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான லேர்னிங்ஸ் கிடைக்கும். தேவயானி குட் மார்னிங். ஸோ ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க? ஸோ 17 into 3 divided by 12. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 4.25. ஆர்எல்ஸ் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16% per annumனு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஹாஃப் இயர்லி அண்டு குவார்ட்டர்லி கேட்டாங்கன்னா நம்ம பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண தேவையில்ல. குவார்ட்டர்லி கேட்டாங்கன்னா ஸோ பாதி எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? ஹாஃப்க்கு வருமா? ஹாஃப்னால் பாதி, குவார்ட்டர்னால் பாதியில் பாதி, அதாவது டிவைடட் பை 4 போடணும், டிவைடட் பை 2 போடணும், அவ்வளோதான். ஸோ குவார்ட்டர்லி இஸ் 4%, ஹாஃப் இயர்லி இஸ் 8%. டன். half yearly is 8%. கோஸ்ட் 33.1 minus 32. சரி, ஓகே, எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ புரிஞ்சுதா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, 5 monthly, 6 monthsலி கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண முடியும்? உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வேல்யூவும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு எண் பார்த்தோம் இல்லையா? அது நாட் ஆன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு மேலே இந்த சைடில் எழுதோன்னா ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/n ஹோல் டு தி பவர் என்னன்னா n டிட்டர்மைன்ஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். வாட் இஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள், டைம் பீரியடு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 yearsன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 years. அப்போ எனக்கு இதை வந்து நான் வந்து இயர்லி வந்தேன்னா எத்தனை சைக்கிளில் வருவேன்? இயர்லி வந்தால் எத்தனை சைக்கிள்? ஸோ 2 yearsனால் திஸ் ஒன் இஸ் 1 year அண்ட் திஸ் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 year. ஸோ அப்போ 2 cycles வரணுமா? இயர்லி வந்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் டு get it in 2 cycles. கோஸ்ட் சூப்பர், ஏதோ ஒரு ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ ஆன்சர் 156 2 times. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி வரேன்னு வச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லின்னா அர்த்தம் ஃபஸ்ட்டு 6 மாதம்னு அர்த்தம். ஓகேவா? ஹாஃப் இயர்னால் 6 மாதம்னு அர்த்தம். அப்போ என்கிட்ட இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years. ஸோ அப்போ 2 yearsல ஃபஸ்ட்டு ஒரு 6 months, அதுக்கப்புறம் ஒரு 6 months வந்தீங்க அப்படின்னா 1 year வந்துடுவீங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து ஒரு 6 months, அடுத்து ஒரு 6 months. ஸோ மொத்தமாக எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 cycles வரும். ஸோ 4 cycles. ஸோ இது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ 2 cycles. ஸோ இப்போ இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 months எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 month சைக்கிள்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 month சைக்கிள்னால் எத்தனை சைக்கிள் வருவீங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணால் ஜஸ்ட் சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு 6 months வரும், அடுத்து ஒரு 6 months வரும், அடுத்து ஒரு 6 months தான் போகணும். ஆனால் எனக்கு 6 + 6 வந்து 12. ஆனால் எனக்கு கொஸ்டினில் இருக்கிறது 15 months தானே. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months. அவ்வளோதான். அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months. ஸோ அப்போ 6 + 6 + 3 months. ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் பீரியடை யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். எவ்வளோ சைக்கிள்ஸ் வருது? ஒரு சைக்கிளா, 2 cycleா, 3 cycleா அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதே பார்த்தீங்கன்னா இப்போது 5 months, இப்போது 20 monthsக்கான டைம் பீரியட் வந்து 5 months பிரிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 5 months, அடுத்து ஒரு 5 months, அடுத்து ஒரு 5 months, அடுத்து ஒரு 5 months. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இருக்குது. ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4 times. அப்போ இந்த சைக்கிள் டிட்டர்மைன்ஸ் நீங்கள் இதை எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடணுன்னு இருக்குது.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 2 மிக்ஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள், ஃபைனல் ஆன்சரை இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்சோ யூ கேன் கோ பை ஃபார்முலா மெத்தட். எப்படி போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரே ஆன்சர் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும். ஓகே, டன். ஸோ சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எப்படி வந்து சம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சைக்கிள் மட்டும் நீங்கள் லெஃப்டில் இருக்கட்டும். ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி வராமல் உங்களுக்கு டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் கொஸ்டினில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் சைக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2க்குமான டிஃப்ரென்ஸ். வென் டைம் பீரியட் எவ்வளோ, 1.5 years, 20% per annum. When the interest is compounded half yearly and compounded annually. ஓகேவா, compounded annually. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 year அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months இருக்குது. டைம் பீரியட் வந்து 1 year and 6 months. அப்போ இயர்லி வந்தால் என்ன ஆகும், ஸோ இயர்லி சைக்கிள். ஸோ இயர்லி வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயரு ஒரு 12 months. அடுத்து எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது, 6 months தான் இருக்குது. ஸோ அப்போ 6 months மட்டும் தான் நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு. இதே ஹாஃப் இயர்லி வந்தால் என்ன ஆகும், ஹாஃப் இயர்லி வந்தோம் அப்படின்னா ஹாஃப் இயர்னால் எத்தனை மாதம், 6 monthஸா. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 months, அடுத்து ஒரு 6 months, அதுக்கு அடுத்து ஒரு 6 months. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 6 months, அடுத்து ஒரு 6 months, அடுத்து ஒரு 6 months. கொஸ்டினில் எப்போவுமே இந்த மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற சம்மோட மேட்ச் ஆகணும். 18 monthsனால் 18 monthsல வந்து முடிக்கணும். ஸோ 12 + 6 is 18 months. ஸோ 6 + 6 + 6 is also 18 months. ஓகேவா, ஸோ அப்போது இப்போ இந்த 12 monthsக்கும் இந்த ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கீழே போடணும். ஸோ அப்போது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20% per annum. ஸோ 12 monthsக்கு கொஸ்டினில் 20% per annumனு கொடுத்துருக்காங்க. ஸோ 20% per annum. ஸோ அப்போ 12 months எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு 20. ஸோ அப்போ 6 monthsனால் எவ்வளோ, 12 monthsக்கு 20 அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி. ஸோ அப்போ 10 monthsக்கு 6 monthsக்கு 10 and 10 அவ்வளோதான். இது எடுக்க தெரிஞ்சது அப்படின்னாலே வெல் அண்ட் குட். இது எடுக்க தெரியுமா எல்லாருக்குமே, எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சுதா? ஸோ நமக்கு கொடுத்துருக்க பர்டிகுலர் இயரோட டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்ப்ளிட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். பேஸ்ட் ஆன் த கொஸ்டினை வச்சு நீங்கள் தான் அந்த டைம் ஃப்ரேமை ஸ்ப்ளிட் பண்ணணும். 18 monthsனால் இன்கேஸ் 1 மந்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா 1 18 cycles. 2 monthsயாக கொடுத்தாங்கன்னா 2 9 cycles. 4 கொடுத்துருந்தாங்கன்னா 4 அடுத்து வந்து 2. ஸோ அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸை கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அந்த ஒரு சைக்கிளுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம்மில் எவ்வளோ வரும், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர்லாம் டேரெக்டாகவே தெரியும். ஸோ 10 and 20 இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ வில் கெட் டேரக்ட்லி 20 + 10 + 20 × 10/100 which is equal to 32%. ஓகேவா, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 33.1%. ஓகேவா, 10ஓட 3 times எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.1 வரும். ஓகே, 33.1. ஸோ அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், 1.1 தானே. ஸோ 1.1% தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட்டர்ஸ் 100%ன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சம் வந்து முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் (1.1% is 1716 waters 100%. ஸோ அப்போ 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா will get 1. Again 61ல் 5 times, again 6 times. ஸோ 156,000. தட்ஸ் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி. சூப்பர். ஸோ எப்படின்னு புரிஞ்சுதா?
ஸோ 10% 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 21 ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு 10% அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.1. ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சம் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஓகேவா? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னா என்ன அர்த்தம்? ஸோ வச்சிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதியாகணும்னு அர்த்தமா? ஸோ அப்போ 14% இஸ் ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 months. அப்போ 6 monthsக்கு எவ்வளோ? 6 monthsக்கு ஐ வில் கெட் 7%. ஓகேவா? 7% தான் பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு. இன் ஹவு மச் டைம்? எனக்கு டைம் பீரியட் கேட்குறாங்க. வெல் 8,000 அமௌண்ட்ஸ் டு 9,150 9.2 at 14% per annum compounded half yearly. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்னு தானே கேட்குறாங்க. ஸோ 1 year-ஆ 2 year-ஆ 3 year-ஆ 4 year-ஆன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஜென்ரலாக யோசிக்கிறேன். ஸோ இப்போ 14%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12 monthsக்கு 14%னா நான் 6 monthsல போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 monthsல போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 14.49% கிடைக்குமா? ஸோ இது ஒன்றுமே இல்லை, 7% + 7% + 7 × 7/100. ஸோ அது ஈஸியாக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டினில் என்ன நம்பர் இருக்குது? 7 and 7. ஸோ 7 + 7 is 14 பாயிண்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 digits இருந்தது அப்படின்னா அந்த 2 digits அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். 1 digit இருந்ததுன்னா முன்னாடி 0 போட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா லாஸ்ட் 2 digits மட்டும் ப்ளேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இங்கே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். புரியுதா? 2 years வந்து நீங்கள் பென் அண்ட் பேப்பர் இல்லாமலே சால்வ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அதோட அடிஷன் இன்ட்டு அதோட மல்டிப்ளிகேஷன். இஃப் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 5 and 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 6 எவ்வளோ? 30. அப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11.30ன்னு போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 and 5 வராதா? 15 × 10ன்னு வச்சுக்கோங்க. இதோட அடிஷன் எவ்வளோ? 25 பாயிண்ட். மல்டிப்ளை பண்ணால் 150 வந்துருச்சா? அப்போ லாஸ்ட் 2 digits 50 மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு 1 இந்த சைடு கேரி ஓவர் பண்ணிடுங்க. ஸோ 26.50. புரியுதா? இப்போ வந்து 3 and 3 இருக்குன்னா ஸோ 3 3s எவ்வளோ? 9. ஆனால் ஒரு டிஜிட் தானே இருக்குது. அப்போ 0 9ன்னு போட்டு ஸோ இதோட அடிஷனை முன்னாடி போட்டுருங்க. அவ்வளோதான். ஏன் 2 digits எடுக்கிறோன்னா நமக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஸோ இதை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் நான் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சாலே எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ஏன்னா 1 yearனால் எனக்கு அப்ராக்சிமேட்டாக கொஸ்டினில் 14% இருக்கா? 2 yearனால் எனக்கு அப்ராக்சிமேட்டாக 28% போயிடும். 3 yearsனால் எனக்கு 42% போயிடும். ஸோ 56% தாண்டி போயிடும். ஆனால் எனக்கு கொஸ்டின்லேயே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டான். இப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 1159.2 டிவைடட் பை 8. இது டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்ட்டு? 8,000 × 100. 8 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 4. கிட்டத்தட்ட 14% தான் பார்த்தீங்கன்னா திரும்ப வருது. ஸோ 1 பேலன்ஸ் 4 39னா எவ்வளோ வரும்? ஸோ 39 இஸ் நத்திங் பட் 4 times 72 is 9 times. ஸோ 14.49%. 14.49% எப்போ வரும்? 1 yearல தானே எனக்கு 14.49% வரும். 1 yearல தானே எனக்கு 14.49% வரும். ஸோ எதர் நீங்கள் இங்கே கேல்குலேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கண்டுபிடிச்சாலும் ஓகே. ஆர்எல்ஸ் இப்போது இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக எனக்கு 14% தான் வருது. அப்போ அவன் ஒரு வருஷம் தானே வச்சுருப்பான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா அந்த 14 வந்து 14.49 மாறும். பட் எனக்கு அடுத்த வருஷம் ஆப்ஷனில் இருக்கிறதுனால நான் செகண்ட் இயருக்கு இந்த சம்மை கொண்டு போனாலே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 28% 38% தாண்டி போயிடும். புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஆப்ஷனை பார்த்து 1 year தான் வரும்னு சொல்லலான்னு சொல்ல வரேன். புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட். ஸோ எப்படி வந்து 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக அப்படியே மற்றவங்களுக்கு ஓகேவா? தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டுகிட்டே இருக்கீங்க.
டன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு தானே கேட்குறாங்க. அதுவும் பார்த்தோன்னா நியரஸ்ட் டு அன் இன்டிஜர்னு கேட்குறாங்க. sum of 7200 for 2/5 years at 20% interest compounded yearly. இயர்லி தான் காம்பவுண்ட் ஆகுது, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ எத்தனை இயர்ஸு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டைம் பீரியட் 2 years அண்ட் ஒரு 2/5 years. இப்போ பாருங்கள், இப்போ 2 இயருக்கு 20, அப்போ ஆனால் 2/5 இயருக்கு என்னென்னு எனக்கு என்னவாகலை அப்படின்னு பார்த்தோன்னா தெரியலையா. ஸோ அப்போ எப்பப்போலாம் எனக்கு ஃப்ராக்ஷன் இயருக்கு கேட்குறாங்களோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அந்த ஃப்ராக்ஷனை வந்து அதோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, ஃப்ராக்ஷனாக அதோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு 1 year ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹாஃப் இயருக்கு எவ்வளோ, ஹாஃப் இயருக்கு எவ்வளோ, ஜஸ்ட் என்ன பண்ணிடுவோம், ஹாஃப் இயருக்கு half of 12%. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6%. இப்போ 2/5 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும், 2/5 ஆஃப் அந்த 20%, 2/5 ஆஃப் 20% எவ்வளோ. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 8%. புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைக்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயரு அதுக்கப்புறம் ஒரு 2/5. ஸோ திஸ் இஸ் 1 year, அகைன் திஸ் இஸ் 1 year, ஸோ அகைன் திஸ் இஸ் 2/5 years. ஓகேவா. ஸோ 1 இயருக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க, திஸ் இஸ் 20%. ஒய், பிகாஸ் ஆனுவலி தான் எனக்கு ஆகுதுன்னு கொஸ்டினில் சொல்லிட்டான். ஸோ இப்போ ஆனுவலினா ஜஸ்ட் அந்த நம்பர் எடுத்தால் போதும். ஸோ திஸ் இஸ் 20%. பட் 2/5 இயர்ஸ்க்கு எனக்கு தெரியலையா, அப்போ 2/5 year ஆஃப் 20, ஏன்னா 1 year ஃபுல்லாக வச்சுருந்தா 20. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸோட மல்டிப்ளை பண்ணால் தானே எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 yearக்கு 20, 2 yearsக்கு என்ன பண்ணுவேன், 2 into 20. அதே 2/5க்கு 2/5 into 20. So by cancelling this you will get 8%. So here it is 8%. Clear? Here it is 8%. ஸோ இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்மை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஒன்று டேரெக்டாக நீங்கள் போட்டாலும் சரி. ஸோ 20 + 20 எவ்வளோ, ஸோ 20 + 20 இஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 44%. ப்ளஸ் இங்கே ஒரு 8%. ஸோ ஹியர் அகைன் ஆடிங் 8%. ஸோ 44 + 8 எவ்வளோனா 52%. ப்ளஸ் இதோட மல்டிபிள் எவ்வளோ, 352 டிவைடட் பை 100 which is equal to 55.32%. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சம்க்கான ஆன்சர். ஸோ ஓவரால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 55.32%. ஸோ இதை ஜஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா போதும். 55.32 சாரி 55.52. Yes, 55.52 into 72. So 4, 10, 0 balance on, 10, 0 balance on. So balance on 10, balance on 11. இப்போ 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 2s are 14, balance on 35, 36, balance 3, 35, 38, balance 3, again 35, 38. So 4, 4, 7, 9, 9, 3. So then 2 digits only point. So 3997. So this is your answer. ஸோ மற்றவங்களாம் யாருமே ஆன்சரே பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு தெரியலையா, ஸோ ஜஸ்ட் டேக் ஏ பென் அண்ட் பேப்பர். ஸோ பேரலாக நீங்களுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இது எனக்கு தெரியும் அப்படின்னு விடாதீங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர்ஸ் வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ளோஸான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். ஸோ இப்போ இந்த 20 + 20லாம் நீங்கள் ஃபார்முலா போடுங்க. ஸோ ஃபார்முலா போட்டிங்கன்னா 20 + 20 டிவைடட் பை 100 which is equal to 44% கிடைக்கும். ஓகே, டன். மூவிங் நெக்ஸ்ட். ஸோ 60,000 invested at a certain even number of years compounded annually grows to எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா mostly they are listening. Yes, okay, super. 60% invested a certain amount goes to எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 and
658. To how much amount it will grow if it is invested at the same rate for half the period? ஓகேவா, half the period வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துறேன். ஸோ மை பிரின்சிபல் இஸ் 100 அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோட எண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20%, எப்போவுமே 10 போடுறோம். ஸோ 20% போட்டால் எவ்வளோ வரும்? ஸோ 20 rupees which is 120. அகைன் இங்கே வந்து 20% போட்டோம் அப்படின்னா அகைன் how much வரும்? ஸோ 24 வரும். ஸோ ஓவரால் இட் இஸ் 44. ஓகேவா, ஓவரால் இட் இஸ் 44. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்ச். ஏன் மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்சு? ஸோ amount is equal to principal into 1 plus r divided by 100 whole to the power n. ஓகேவா, 1 plus r by 100 whole to the power n. ஸோ அப்போ இந்த n ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் என்னோட மல்டிப்ளையிங் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10%னா ஸோ என்னோட அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து 11/10 தான். ஓகேவா, 10% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10, 1 இன்க்ரீஸ்னால் 11/10 தான். அப்போ எனக்கு கடைசி வரைக்கும் என்ன தான் வரப்போகுது? 11/10 into 11/10 into 11/10. ஸோ இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இதுதான் மல்டிப்ளையிங் ஃபேக்டர். எதால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம்? ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்ச். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பாருங்கள், பி இன்ட்டு ஸோ எதால் மல்டிப்ளை ஆகிருக்கு? ஸோ 100 இஸ் மல்டிப்ளைட் பை எனக்கு என்னன்னு தெரியலையா, விச் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ y ஈக்குவல் டு 120/100 போட்டிங்க அப்படின்னா விச் இஸ் 12/10. ஸோ மல்டிப்ளைட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/10. அப்போ இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்னா, மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்ச். அப்போ இந்த 120 இன்ட்டு அதே 12/10 போட்டால் எனக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஸோ பை சால்விங் திஸ் ஐ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. ஸோ அப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்ச் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பாருங்கள் 12/10 into 12/10 into 12/10. ஸோ இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எனக்கு சேஞ்ச் ஆகலை, சேஞ்சும் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா, எஸ். ஸோ மை மல்டிப்ளையிங் ஃபேக்டர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகாததுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஸோ அந்த மல்டிப்ளை ஃபேக்டர் எதுக்கு சார் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு இயருக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகாது. எப்படி ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் ஆர் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது? பிரின்சிபல் இன்ட்டு 110 சார் 11/10 into 11/10 into 11/10 இருக்கா? இப்போது நான் என்ன எடுத்தேன்? மல்டிப்ளையிங் ஃபேக்டர் ஃபார் 1 year வில் நாட் சேஞ்சுன்னு எடுத்தேன். 1 yearக்கு சேஞ்ச் ஆகலை. இப்போ நான் குரூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதையும் குரூப் பண்ணுறேன், இதையும் குரூப் பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வருது? சேம் 121/100 ஃபார் 2 years. ஸோ அதே அடுத்த 2 yearsக்கு என்ன இருக்குது? சேம் அகெயின் அதே 121/100. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கான குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எனக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எனக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபார் எ சர்டைன் ஈவன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ 60,000 இன்ட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. அதில் தான் எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் த பீரியட் கேட்குறாங்க. அப்போது நானாக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 yearsனு சும்மா அந்த ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 1 year. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது 1 year. ஸோ இதுக்கான ரிசல்ட் தான் எனக்கு என்ன வந்திருக்கு? 63656 வந்திருக்கா? ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃபாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year and 1 year தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு x/yன்னு ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இருந்திருக்குமா ஃபார் 1 year. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/yன்னு ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இருந்திருக்கும். ஸோ இதோட ரிசல்ட்டாக தான் எனக்கு என்ன இருக்கும்? 63,656 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல்ன்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஓகே, ஸோ அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு x² y². 63,656 divided by 60,000.
ஸோ நல்லா யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் வேணும்னா இங்கே ஸ்கொயர் நம்பர் வேணுமா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் நம்பர் ஃபார் திஸ்? ஸோ 10,000ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா? அப்போ இதை 6ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே 10,000 வந்துச்சு, மேலே என்ன வரும்? 10609. ஓகேவா? 106,109. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ 100க்கு பக்கத்தில் எது வந்து 9ல் முடியும்? ஸோ விச் இஸ் நத்திங் பட் 3. ஸோ அப்போ 103 டிவைட் பை 100 விச் இஸ் 3% என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the amount is getting added every year. ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸில் உங்களுக்கு 3% பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு விச் இஸ் 103 டிவைட் பை 100. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவை? வாட் இஸ் த ஹவு மச் அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 1 இயர் தானே கேட்குறாங்க. 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ வரும்? ஒரு வாட்டி எக்ஸ் பை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 60,000 இன்ட்டு 103 டிவைட் பை 100 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 61800. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். புரியுதா? 61800. ஸோ அப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டாக எனக்கு சேஞ்ச் ஆகாது. இஸ் இட் கிளியர்? தேவனி சூப்பர், ஆன்சர் ஏ. ஸோ மற்றவங்களுக்கு ஆன்சர் வந்ததாப்பா? புரியுதா? தெரியுதா? ஆன்சர் வந்ததா? கிளியராக இருக்கா? ஸோ ஓகே, மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, சூப்பர், டன். Okay, so moving on next. The compound interest annually at a certain rate of principal for 2 years is same as the simple interest earned at a rate of 4.5 years on the same principal. Find the rate of interest per annum. Okay va? Find the rate of interest per annum. So in the particular question pathina romba interesting ana or question. So you are always, so okay, thank you. The compound interest at a certain rate of principal for 2 years. ஸோ அப்போ 2 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் பர்சன்ட் ஓகேவா இஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க. இஸ் சேம் அஸ் த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் அட் த சேம் ரேட் ஃபார் 4.5 இயர்ஸ். அப்போ 4.5 இயர்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? 4.5 இயர்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது ஆன் த சேம் பிரின்சிபல். ஸோ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். ஓகேவா? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். ஓகேவா? ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சேம்னு கொடுக்குறாங்க. ஓகே, எத்தனை இயர்ஸு? 2 இயர்ஸ் சிஐ, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஆனால் சேம் பிரின்சிபல்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு நம்மளாம் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4.5. ஸோ இஸ் தேர் எனி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிவன்? நோ. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக? எஸ்ஐயோட ரேட் பர்சன்டேஜ் ஆர் எஸ்ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஃபார்முலா இஸ் தேர் பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ லெட் மீ அஸ்யூம் பிரின்சிபல் அஸ் பிரின்சிபல். நான் பிரின்சிபல்னே வச்சுக்கிறேன். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 4.5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் which is divided by 100. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் which is divided by 100. இதே இப்போ லெஃப்ட் சைடு வாங்க. ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ சிஏயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் டேரெக்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணணும்? ஸோ 2 இயரோட அமௌண்ட் மைனஸ் இனிஷியல் பிரின்சிபலை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் at the end of 2 years? ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1 + r by 100 ஹோல் டு தி பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 2. இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? பிரின்சிபலை கழிக்கிறேன். ஸோ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? வந்துதா? புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்பு? ஸோ திஸ் இஸ் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டோன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிக்குமா? ஸோ இதை போடுறேன். ஸோ அப்போ பியை காமனாக வெளியே எடுத்துருங்க. which is 1 + r by 100 ஹோல் ஸ்கொயர் minus 1.
ஓகேவா -1. ஸோ p இதுலேயும் இருக்குது, ஸோ இதுலேயும் இருக்குது, p ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 1 + r²/100² + 2ab -1 is equal to 4.5 into r divided by 100. ஓகேவா? ஸோ இந்த ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ r²/100² is equal to, ஸோ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா this is 4.5r, this is 2r. ஸோ அப்போ 4.5r - 2r divided by 100. ஒரு 100க்கு ஒரு 100 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ r² is equal to, இங்கே ஒரு 100 இருக்குது, which is equal to, இதை சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா 2.5r. ஸோ ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ அப்போ r is equal to 250. ஸோ பை சால்விங் திஸ் யூ வில் கெட் r equal to 250. ஆன்சர் வந்துதா? யாருக்காவது ஆன்சர் வந்துதா? Is it clear? ஸோ சிம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறோம். டன்னா? ஸோ ஜஸ்ட் பை சால்விங் திஸ் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆப்ஷனில் இருந்தே போயிருக்கலாம். ஸோ ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறது அப்படின்னா நேற்று சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த எல்லா சம்முக்கும் பை ஃபைண்டிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஸோ ஈஸி. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது 2r/100. ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிளைனா, திஸ் இஸ் a + b ஹோல் ஸ்கொயரில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 + r/100 ஹோல் ஸ்கொயரை a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்டிங், a + b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்டிங் 1 r/100 ஹோல் ஸ்கொயர் + 2r/100 ஹோல் ஸ்கொயர் -1. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ -1. ஸோ அதை இந்த சைடில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கேயும் r இருக்குது, இங்கேயும் r இருக்குது. ஸோ r எல்லாத்தையுமே குரூப் பண்ணுறோம். ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பேண்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம்க்கு 10%னா 3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஜஸ்ட் யூ வில் மல்டிபிள் 3 × 10, ரைட்? ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் 3 × 10. ஸோ விச் இஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n × r இஸ் நத்திங் பட் யுவர் ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிபிள் எவ்ரிதிங் பை 4.5. just multiplying everything by 4.5 you will get the simple interest. So for easier purpose க்கு fourth option இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிடுங்க. 3 ஆப்ஷன் வரலனா fourth option உங்களோட ஆன்சராக எடுத்துக்கோங்க. ஓகேவா? 3 ஆப்ஷனும் வரலனா fourth option உங்களோட ஆன்சராக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ சி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ 4.5 × 200 இஸ் நத்திங் பட் 900%. இது எதோட ஈக்குவலாக இருக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. வாட் இஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years? 200 + 200 + 225 × 225, right? 200 × 200/100. ஸோ சால்வ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் கெட் 400 + 400. ஸோ மொத்தமாக 800s தான் வருது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வரல. ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years அப்ளை பண்ணுறேன். a + b + ab/100. ஸோ இப்படி அப்ளை பண்ணால் எனக்கு லாஸ்ட் ஆப்ஷன் வரல. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கம்மி. ஸோ 250 × 250 + 250 × 250/100. So by applying this is 500, this is 625. So what is the answer? 1125. Same, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் you will get 1125. So both will give 1125%. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டூ செக் தட். கிளியராக புரிஞ்சுதா? ஸோ எப்படி கான்செப்சுவலாக போடணும், ஆல்சோ எப்படி வந்து ஆப்ஷனில் போகணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கொடுத்துருக்க இயர்ஸை டேரெக்டாக we are multiplying by 1 yearனா the compound interest will get equal. இதே இல்லை அப்படின்னா நார்மல் மெத்தட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். புரிஞ்சுதா?
ஸோ ஒரு சில சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வருதான்னு பாருங்கள், இல்லைனா தூக்கி போடுங்க. பர்டிகுலர் ஆப்ஷன் வருதா பாருங்கள், இல்லைனா தூக்கி போடுங்க. ஓகேவா? 2 இயர்ஸ்னா 250 + 250 + 250 × 250/100. ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க. ஸோ சம் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இட் இஸ் டூ ஈஸி, ரைட்? So moving on to next question. A sum of 18,000 is lent at 10% compound interest compounded annually. Annually கொடுத்தாலே எப்போவுமே பிரச்சனையே இல்லைப்பா, டக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். What is the difference between compound interest for the 3rd year and 4th year? ஓகேவா? compound interest for the 3rd year and 4th year. What is the difference between 3rd year and 3 years? 3 இயர்ஸ்க்கும் 3rd இயர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஃபார் 3rd இயர், ஃபார் 3 இயர்ஸ், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ நான் 10% தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னோடய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 1 இயர் இட் இஸ் 110, அட் தி எண்ட் ஆஃப் 2 இயர் இஸ் 121, அட் தி எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் இஸ் 133.1, அட் தி எண்ட் ஆஃப் 4 இயர் இஸ் 146.41. ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் 4th year is 146.41. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? 3rd இயர்க்கும் ஃபார் 3 இயர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் இயர், ஸோ திஸ் இஸ் செகண்ட் இயர், ஸோ அகைன் திஸ் இஸ் 3rd இயர், ஸோ திஸ் இஸ் 4th இயர். யாருக்குமே தெரியலையா? ஸோ இப்போ ஃபார் 3rd இயர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd இயர் ஒன்லின்னு அர்த்தம். ஒன்லி 3rd இயர்னு அர்த்தம். 3 இயர்ஸ்னால் 1 இயர் 2 இயர் 3rd இயர் கம்பைண்டுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ 3rd இயர்னால் ஒன்லி 3rd இயர்னு அர்த்தம். ஸோ 4th இயர் அப்படின்னா ஒன்லி 4th இயர்னு அர்த்தம். 3 இயர்ஸ்னால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 3rd இயரோட கம்பைண்டாக இருக்க 3 வருஷத்துக்கு. ஓகேவா? கம்பைண்டாக இருக்க 3 வருஷத்துக்கு. எஸ், 3 இயர்ஸ் மீன்ஸ் ஃபுல்லி 3 இயர்ஸ். 3rd இயர் மீன்ஸ் பிகினிங், இட் மீன் 3rd இயர் ஃப்ரம் த ஸ்டார்ட். எஸ், சூப்பர். ஸோ 3rd இயர்னால் அந்த 3rd இயருக்கு மட்டும். ஸோ 3 இயர்ஸ்னால் 3 இயர்ஸ்க்கு மட்டும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் 3rd இயர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 3rd இயருக்கு மட்டும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் இயர் எண்டில் ஐ எம் ஹேவிங் 121. ஸோ 3rd இயரில் 133.1னா ஐ ஹவ் கெட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.1. ஓகேவா? எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு? 12.1%. இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் 12.1. அப்போ இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ 13.31. ஓகேவா? 13.31. திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்ட். கிளியர்? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? ஸோ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 13.31 minus 12.10. ஸோ திஸ் இஸ் 21. ஸோ 1.21. ஸோ இட்ஸ் இஸ் 1.21%. இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே? ஸோ ஃபார் 3rd இயர், ஸோ திஸ் இஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3rd இயர், திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4th இயர். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ், ஸோ 3rd இயர் அண்ட் 4th இயரோட டிஃப்ரென்ஸ் இட்ஸ் இஸ் 1.25%. ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறான்? ஸோ பிரின்சிபல் இஸ் கிவன். ஸோ அப்போ 1.21% ஆஃப் 18,000. அப்போ ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா 180 வருமா? ஸோ 18 × 1 இஸ் 18, 36, 37, 18, 21. தட்ஸ் இட். ஓகேவா? 217.8. ஸோ 0 வரும். ஸோ 2 digits தள்ளி பாயிண்ட்னா 217.8. ஸோ ஆன்சர் இஸ் 217.8. சூப்பர் தேவயானி. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ 3rd இயர் கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இதை நான் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை அப்ளைங் 10% ஆன் எவ்ரி ஸ்டெப். ஸோ 10 அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. கிளியரா? டன். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ டிவைட் 221 between A and B so that the amount of A after 3 years is equal to the amount of B after 5 years. The interest being 10% compound interested. இங்கே பாருங்கள், amount after 3 years is equal to amount after 5 years. அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போது எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோவாக இந்த சம்மை பாருங்கள். ஸோ ஏவோட 3 இயர்ஸ் அமௌண்ட்டையும்
பியோட 5 years அமௌண்ட்டையும் ரேஷியோ எடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல். ஸோ த ரேஷியோ இஸ் 1:1. கரெக்டாக? ஸோ த ரேஷியோ இஸ் 1:1. ஓகே, அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? பிரின்சிபல். அப்போ நான் ஏவோட பிரின்சிபல் இஸ் ஏ இன்ட்டு 1 + r/100. 10% ஃப்ராக்ஷனால் எவ்வளோப்பா? 11/10. ஸோ அப்போ 11/10 ஹோல் டு தி பவர் எவ்வளோ இயர்ஸு? 3 years டிவைடட் பை b இன்ட்டு 11/10 5 yearsனா ஹோல் டு தி பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 1/1. ஸோ 3க்கு 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்குமா? ஸோ அப்போ a divided by b இன்ட்டு 11/10 ஹோல் டு தி பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ அந்த a/b மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஸோ அந்த 11 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 11² divided by 10² which is equal to 121 divided by 100. ஸோ அப்போ ஏபியோட ரேஷியோ இஸ் a is to b is 121:100. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 221. ஸோ இதோட சம்மும் எவ்வளோ தான் இருக்குது? 221 தான். அப்போ ஒரு பார்ட்ஸ் இஸ் 1. ஸோ அப்போ வாட் இஸ் த ஸ்ப்ளிட் அப் என்னன்னா 121:100 121:100. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த சம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணும். இப்போ இந்த சம்மு வந்து எதுவுமே சால்வே பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ பாருங்கள், கொஸ்டினில் 221 ரூபா தான் பிட்வீன் ஏ அண்ட் பி சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ ஏபியை ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 221. இது 300 தாண்டி போயிடுச்சு. இது ஒரு ஆப்ஷனே 300 இருக்குது, இது ஒரு ஆப்ஷனே 400 இருக்குது. ஒன்லி திஸ் ஆப்ஷன் கிவ்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் பர்டிகுலர் ரேஷியோ. கிளியர்? எஸ், சி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 221 சம்மே வருது. ஸோ 121 + 100 is 221. ஸோ மற்ற ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே வரவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே என்ன பண்ணிக்கலாம்? சம்மையை சால்வ் பண்ணதால ஜஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னாலே யூ வில் கெட் த ஆன்சர் டேரக்ட்லி. ஓகே, எஸ், சூப்பர் தேவயானி. ஸோ இந்த சம்மை எப்படி போடணும்னு புரிஞ்சுதா? இப்போ இதே ஒரு சில சம்மில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அமௌண்ட் ஆஃப்டர் 3 years is 2/5 times அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ டக்குன்னு பிஏ டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் என்னது? அந்த ரேஷியோ. So moving on, next sum. A certain sum amounts invested at a certain rate compounded annually gross amount in 5 years which is a factor of more than what would have grown in 2 years. Okay, what would have grown in 2 years? What is the rate of percentage? Okay, what is the rate percentage? Rate percentage என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போது this is first year, this is second year. அப்போ செகண்ட் இயர்லேருந்து எனக்கு 5th இயருக்கு போக எனக்கு ஃபேக்டர் என்ன? 1.191016. ஓகேவா? 1.191016. தென் வாட் வுட் ஹாவ் க்ரோன் இன் 2 years? 2 yearsக்கும் 5th இயர் போகும்போது எனக்கு எவ்வளோ ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.191016. நீங்கள் எப்போவுமே ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் 1 year, ஓகேவா? இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் 1 year அப்படின்னா கன்சிடர் அமௌண்ட் இஸ் டு பிரின்சிபல் ஃபார் 1 year. ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 2 year-ஆக இருக்குது. டிஃப்ரென்ஸு 2 year-ஆக இருக்குது அப்படின்னா அமௌண்ட் இஸ் டு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 2 yearsக்கே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக இருக்கிறத பிரின்சிபலாக எடுத்துகிட்டு ஃபைனலாக இருக்கிறத அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 3 years அப்படின்னா ஜஸ்ட்டு அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட் ஃபார் அந்த பர்டிகுலர் 3 years மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த பர்டிகுலர் 3 years மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ செகண்ட் இயரோட எண்ட்லேருந்து 5th year போயிருக்குன்னா 3rd year 4th year 5th year 3 years என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிருக்குமா? ஸோ அப்போ அந்த 3 years இஸ் நத்திங் பட் அவன் கொடுத்துருக்க அந்த வேல்யூ. ஓகேவா? அந்த 3 years தான் அவன் கொடுத்துருக்க அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ பிரின்சிபல் பை அமௌண்ட், சாரி, ஸோ எப்பவுமே அமௌண்ட் பை பிரின்சிபல் எடுங்க, விச் இஸ் ஈஸியர். ஸோ எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.191016% என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகிருக்கு. ஓகே, டன். புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஸோ இப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்போ பிரின்சிபல் 100 இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஆயிருக்கும்? 119.1016% ஆயிருக்குமா? அப்போது 19.1016% என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இயர்ஸில்? 3 years. அப்போ 3 yearsல எனக்கு 19.1016% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 எப்படி இருக்க முடியும்?
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 இருக்க முடியாது. 8 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ் போட்டிங்கனாலே வில் கெட் 24%. ஸோ 9 பார்த்தீங்க அப்படின்னாலே வில் கெட் 27%. ஸோ அப்போ 6 மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷனில் இருக்க ஆன்சராக வரும். புரிஞ்சுதா? 6 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்க ஆன்சராக வரும். ஏன்னா 6% + 6% + 6%. இதை 3 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 6 + 6 how much? ஸோ 12.36% ப்ளஸ் ஒரு 6%. ஸோ திஸ் இஸ் 18.36 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் வில் கெட் 6 216 பேலன்ஸ் 2. ஸோ இப்போ 72 73. ஸோ அப்போ 0.7316. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 619. ஸோ 0 பேலன்ஸ் 1 19. ஸோ அப்போ 19.0. ஸோ இங்கே ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் வரும். எஸ், இங்கே கரெக்டாக தான் இருக்குது. 191016. ஸோ இதான் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சராக வரும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ 19 3 இயர்ஸ்க்கு வரணும் அப்படின்னா அது எவ்வளோ வந்து ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் 2 years and 3 yearsனால் 3 year கேப் இஸ் தேர். ஸோ அப்போ இந்த சம்மை வந்து 3 இயர்க்கான சம்மாக கன்சிடர் பண்ணி போடுங்கன்ற. புரிஞ்சுதா? 3 இயர்க்கான சம்மாக கன்சிடர் பண்ணி போடுங்க. அப்போ 100 ரூபாங்கிறது 119 ரூபாயாக மாறி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளைட் பை எ ஃபேக்டர்னா மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இஸ் 119.1. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19.1% என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஸ் இட் கிளியர்? ஸோ பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், பட் இட் இஸ் டூ ஈஸி. ஆப்ஷன் வச்சு நீங்கள் நிறைய சம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of 12,000 is invested for 15 months at 10% per annum compounded half yearly. What is the percentage gain at the end of 15 months to the nearest decimal place? Invested எவ்வளோ மாதம்ப்பா? 15 months. ஸோ அப்போ நம்ம 15 months ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி பண்ணணும். ஸோ 15 months டேலி பண்ணணும். ஸோ எத்தனை மந்த்து சைக்கிள்? ஸோ இட்ஸ் இஸ் அ ஹாஃப் இயர்லி சைக்கிள். ஓகேவா? ஹாஃப் இயர்லி சைக்கிள்னால் எத்தனை மாதம்? அப்போ ஃபஸ்ட்டு மாதம் 6, அடுத்த மாதம் அடுத்த சைக்கிளில் ஒரு 6 months. மொத்தமாக நமக்கு 15 தானே வரும். அப்போ 6 6 12. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months இருக்கா. ஸோ அப்போ ஃபஸ்ட் சைக்கிள் 6 months, நெக்ஸ்ட் சைக்கிள் 6 months, அகைன் நெக்ஸ்ட் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months. அப்போது 12 monthsக்கு எவ்வளோ? 12 monthsக்கு 10% per annum. ஆனால் நமக்கு தேவை எத்தனை? 6 months. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 6 months? விச் இஸ் 5%. அப்போ இங்கே ஒரு 5%, இங்கே ஒரு 5%, இங்கே ஒரு 2.5%. அவ்வளோதான். ஸோ பை சால்விங் ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் கெட் த ஆன்சர். புரிஞ்சுதா எப்படின்னு? 15 months டைம் பீரியட்னா அந்த 15 monthஸை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஹாஃப் இயர்லி சைக்கிள் 6 months, 6 months and 3 months. அப்போது கொஸ்டினில் 12 monthsக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10%. ஸோ அப்போ வாட் இஸ் ஃபார் 6 months? ஸோ 5%, ரைட்? ஹாஃப் இயர்லிக்கு 5%. ஸோ அப்போ கொஸ்டினில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதை ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷன்லாம் பாருங்கள், போன டைம்லாம் நம்ம ஆப்ஷன்லேருந்து போயாச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் டூ க்ளோஸ். அப்போ நம்ம பாயிண்ட்டை கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. ஓகேவா? பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. ஸோ அப்போ அடிஷன் இஸ் 10, மல்டிப்ளைங் இஸ் 25. சின்ஸ் இட் இஸ் 2 digit நம்பர் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 2.5% ப்ளஸ் 10. ஸோ உங்களுக்கு புரியாமல் போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 10.25%. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள்? ஸோ 10.25 இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 10.25 ப்ளஸ் ஒரு 2.5 ப்ளஸ் 10.25 இன்ட்டு 2.5 டிவைடட் பை 100. கிளியரா? இப்போது நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே இது எவ்வளோ வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். 10 × 2 is 20. அப்போ 20/100 எவ்வளோ? கிட்டத்தட்ட 0.2 தான் உங்களோட ரைட் சைடோட ஆன்சர் வரும். ஓகேவா? ஏன்னா ஒரு சில வாட்டி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாகவே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். யுவர் ஆன்சர் ஷுட் பி 0.2 கிட்ட தான் வரணும். ஓகே, டன். ஸோ அப்போ இதை 40ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 10.25. இதை எதோட ஆட் பண்ணணும்? ஸோ ஒரு 2.50 ஆட் பண்ணணும். அகைன் இன்னொரு மல்டிபிள் இருக்குது. ஸோ அப்போ 10.25 இன்ட்டு 2.5 divided by 100. So 25 into 25 எவ்வளோ? 625. பேலன்ஸ் 6. ஸோ 0. ஸோ 25. ஸோ அப்போ எவ்வளோ சொன்னேன்?
ஸோ 10 into 2 25 இருக்குது. ஸோ divided by 100 which is equal to 0.25625. So this is the value. So 0.25625. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 5 2 6 0 பேலன்ஸ் 1 0 வந்துருச்சோ 0 பேலன்ஸ் 1 30. ஸோ which is 13%. ஓகேவா, which is 13%. புரிஞ்சுதா? which is 13%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பஸ் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். இஸ் இட் கிளியர்? $13.1%. 1% வரலையே, just 13%. ஆன்சர் ஏ. எஸ், 13%. 13% தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, shall we move next? ஸோ எப்படி 13% வந்ததுன்னு புரிஞ்சதா தேவயானி? ஸோ நம்ம ரொம்ப டூ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ ரொம்ப க்ளோஸாக போட்டதுனால நமக்கு இந்த பர்டிகுலர் ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. shall we move next? So moving on next. A sum of 10,000 is invested for 17 months. இப்போ பாருங்க எவ்வளோ மந்த்ஸு? 17 மந்த்ஸா? அப்போ நம்ம 17 மந்த்ஸுக்கு மொத்தமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி பண்ணணும். பர் ஆனம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அப்போ ஹாஃப் இயர்லி சொல்லிட்டாங்க. ஹாஃப் இயர்னால் எவ்வளோ அர்த்தம்? ஸோ 6 months. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months, 6 6 12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months. ஓகேவா, ஸோ 6 months அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 months. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஸோ 12 மாதத்துக்கு த ரேட் இஸ் 8%. ஓகேவா, அப்போ 6 monthsக்கு எவ்வளோ? அதில் பாதி 4%. ஸோ அதில் பாதி அகெயின் 4%. அதில் திரும்ப 5 monthsக்கு எனக்கு தெரியலையா? ஸோ அப்போ 5 monthsக்கு தெரியலனா ஜஸ்ட் இதை கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ 5 monthsக்கு எவ்வளோ அப்படின்னா எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8% into 12. Sorry, 8% into 5 divided by 12. So அதை கேன்சல் பண்ணிங்கன்னா this is 2, this is 3. ஸோ அப்போ x is equal to 10/3%. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ 10/3% இருக்குன்னா நீங்கள் 10/3 வச்சு நீங்கள் இங்கே போட்டாலும் சரி, ஆர்எல்ஸ் இதை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு போடுறேன் அப்படின்னாலும் சரி. ஓகேவா, ஸோ அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வரும்? 8.16% ப்ளஸ் 10/3%. ஓகேவா, ப்ளஸ் 8.16 into 10/3 into 100. கிளியரா? அதே ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், which is 8.16. அடுத்த ஸ்டெப்பில் 10/3 அப்படியே அப்ளை பண்ணுறேன், which is equal to 8.16. 10/3 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ this is 0. ஸோ 0 போயிடுச்சு. ஸோ this is 2.7 வருமா? ஸோ 2.7 அதுக்கப்புறம் 2. ஸோ 2.72 divided by 10 எவ்வளோ? 0.272. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணுங்கள். 8.16 இங்கே. ஸோ வாட் இஸ் 10/3? 3.33. அதுக்கப்புறம் ஒரு 0.272. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா will get 2. 10 balance, 6 9 16 balance 1. ஸோ 1 2 5 7 இதில் பார்த்தீங்கன்னா 11.7. oh my god. ஸோ 12.7. எஸ் 11.7 தான். ஸோ 11.768 இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11.8 இருக்கா? கிளியர்? 11.8%. ஆன்சர் வந்ததா யாருக்காச்சும்? anybody got the answer? yes, 4 4 and 3.3. ஸோ 3.3 நீங்கள் இங்கேயே எடுத்துட்டிங்கன்னா it will go a little bit calculation. ஸோ நான் அதனால் இந்த இடத்துல என்ன எடுத்ததுன்னா 10/3 எடுத்துக்கிட்டேன். ஸோ 10/3 இஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி இல்லையா? ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறது இஸ் ஈஸி when compared to 3.3 மல்டிபிள். டன்? எஸ், ஆப்ஷன் டி. புரிஞ்சா எப்படி போடணுன்னு? ஸோ அவன் கொடுத்துருக்க 17 months ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். 6 months ப்ளஸ் 5 months.
ஸோ அகைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் பை கேல்குலேட்டிங் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். A certain sum invested at compound interest grows to 5050. அப்போ எவ்வளோ எனக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஸோ the rate of interest for first year is 20 and the rate of interest for second year is 40 and the rate of interest for third year is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. வாட் இஸ் த சம்? அப்போ பிரின்சிபல் தானே எனக்கு என்னென்னு கேட்குறாங்க, பிரின்சிபல் இன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ பர்சன்ட்டு? ஸோ இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடில் டேரெக்டாக போடுறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் பிரின்சிபல் பி. ஃபஸ்ட்டு வருஷம் 20% இன்க்ரீஸ் ஆச்சா, அப்போ 120/100 இன்ட்டு அடுத்த வருஷம் 40% இன்க்ரீஸ், அப்போ 140/100. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் விச் இஸ் 150/100 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு 5040வா. ஸோ அப்போ இந்த ஜீரோஸ் எதையுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகேவா, ஜீரோஸ் எதுவுமே கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான நம்பர் இருக்கிறதுனால நான் இதை அடிச்சிடறேன். ஸோ விச் இஸ் எவ்வளோ 6/4 விச் இஸ் ஈக்குவல் டு 3/2வா. ஸோ அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது அடிங்க. ஸோ திஸ் இஸ் 2. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆ. ஸோ அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் 72 டைம்ஸ், இப்போ 720. இப்போ P இஸ் ஈக்குவல் டு 7 P/100 இங்கே ஒன்று இருக்கா, P/100 இஸ் ஈக்குவல் டு 720 டிவைடட் பை 12 into 3 36 which is 20. So அப்போ principal is equal to 2000. That's it. Principal is equal to 2000. புரிஞ்சுதா? எஸ் 3.3 எடுத்தீங்க அப்படின்னாலும் your answer will not change that much. Clear? So principal is first person 20% increase, again ஒரு 40% increase, again ஒரு 50% increase. இந்த சம் எல்லாமே நம்ம பர்சன்டேஜில் பாப்புலேஷன் இன்க்ரீஸில் போட்ட மாதிரியே இருக்கா. ஸோ பர்சன்டேஜில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ், ஸோ அதில் பார்த்த மாதிரியே இருக்கா. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜில் பார்த்த மாதிரியே இருக்குது. கரெக்டாக? டன். ஸோ மூவிங் நெக்ஸ்ட். வாட் இஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம் ஆஃப் rupees 10,000 at 14% per annum for 2 years and 5/7 years, whereas interest is compounded yearly தானே கொடுத்துருக்காங்க. if it is yearly it is too easy. ஸோ அப்போ 2 years தனியாக, அதுக்கப்புறம் ஒரு 5/7 years. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 2 years 1 year, அடுத்து ஒரு 1 year, அடுத்து ஒரு 5/7 years. ஸோ அப்போ 1 year rate of interest எவ்வளோ 14%, again it is 14%, again it is 5/7 of 14%. ஏன்னா அந்த ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, which is equal to 10%. So again it is 10%. What is the compound interest கேட்குறாங்களா. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் த அடிஷன் 28%. ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட் 196. அப்போ 96 இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க, 1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. 28 இப்போ 96 திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. ஸோ அப்போ 29.9. ஸோ அப்போ இங்கே 10% அப்ளை பண்ணுங்கள். ஸோ 29.96 10% அப்ளை பண்ணிங்கன்னா 10. ஸோ 29.96 இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ 10%. ஆர்எல்ஸ் இந்த 29க்கு 10% அப்ளை பண்ணுங்கள் டேரெக்டாக, ஜஸ்ட் 2.996 இப்படி தானே வரும். ஸோ அப்போ திஸ் இஸ் 6, திஸ் இஸ் 15 பேலன்ஸ் 1, ஸோ 19 பேலன்ஸ் 1, 10 12 பேலன்ஸ் 1, 4. அப்போ 42956. ஓகேவா, 42956. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4296. புரிஞ்சுதா? ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஜஸ்ட் அதோட 42% எனக்கு ஜீரோஸ் மட்டும்தான் ஆட் ஆக போகுது. ஸோ நம்பர்ஸில் சேஞ்சஸ் நடக்காது. இது கிளியர்? புரிஞ்சுதா எப்படி போடணுன்னு? ஸோ 14 and 14 நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா 28 அடிஷன் மல்டிப்ளிகேஷன் 196. ஸோ அப்போ 1 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா you will get 29.96. Is it okay? Yes, 4296 is your perfect answer. Done. Moving next. A sum of 18,000 is invested for 16 months at 8% compounded half yearly. What is the percentage nearest to 16% கேட்குறாங்களா. ஸோ இந்த சம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் capture the screenshot of this sum
and just make it as a homework and answer this in the comment section. ஓகேவா? ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன தேவை, ஸோ எந்த மாதிரி செஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வில் டேக் த இன்புட்ஸ். ஸோ அந்த இன்புட்ஸ் எடுத்துப்போம். ஸோ அந்த இன்புட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செஷனை கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மேக் ஷோ. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போடுங்க. டன். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் சம். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எ சம் ஆஃப் 81,000 ஃபார் 1/4 years at 8% per month if the interest is compounded 5 monthlyயா? இப்போ இந்த சம்மில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 monthlyன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகேவா? கொஸ்டின் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 monthly. அப்போ 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடணுன்னு அர்த்தம். ஸோ அப்போ கொடுத்துருக்க டைம் பீரியட் என்ன? 1 year அண்டு 1/4 years. ஸோ அப்போ எனக்கு இது மந்த்லி சம் தானே, அப்போ இதை நான் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் 12 months ப்ளஸ் 1/4 ஆஃப் இயர்ஸ்னால் எத்தனை மந்த்ஸு? 12 monthஸா? ஸோ அப்போ அது ஒரு 3 months. ஆக மொத்தம் 15 months. அப்போ எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க டைம் பீரியட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 months. ஓகேவா? இப்போ 15 monthை 5 monthlyனா 5 மாதமாக பிரிக்கணுமா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 months, அடுத்து ஒரு 5 months, அதுக்கடுத்து ஒரு 5 months. அப்போ 3 5 மாதம் எவ்வளோ ஆச்சு? 15 மாதம் ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 5 மாதத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு எனக்கு தெரியணும். வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 monthsக்கு? ஓகேவா? 12 monthsக்கு எவ்வளோ? 8%. அப்போ வாட் இஸ் த ரேட் ஃபார் 5 months? ஓகேவா? 5 monthsக்கு எவ்வளோ? ஸோ அப்போ x is equal to ஸோ 8 into 5 divided by 12. So this is 2, this is 3. It's equal to 10/3%. ஓகேவா? 10/3%. இப்போ 10/3% வச்சு நம்மளால் சம் போட முடியுமா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இங்கே 2 numbers இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் 10/3ன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த நாள் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா 10/3 வச்சு சம் போட முடியாது. ஸோ ஐ மேக்கிங் இட் இன்டு எ ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. ஸோ 10/3 ஃப்ராக்ஷன்னா கீழே 100 போடணுமா, விச் இஸ் ஈக்குவல் டு 1/30. ஓகேவா? த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/30. ஓகே. ஸோ அப்போது நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. ஸோ ஐ எம் கேல்குலேட்டிங் தான் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 81,000 இன்ட்டு 8,100 இன்ட்டு ஃபஸ்ட்டு 5 monthsக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 1/30 இஸ் த இன்ட்ரெஸ்ட். ஓகே டன், சூப்பர். 1/30 இஸ் த இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ விச் இஸ் 31/30 இன்ட்டு 31/30 multiplied by 31/30. So by producting this you will get the answer. So 3 3 3. So 27 into 3 times is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81. ஸோ 2 zeros 2 zeros கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 93 into வாட் இஸ் 31 square? ஸோ 961 divided by again I am having 10. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா you will get the amount. So just subtracting this with the number அப்படின்னா you will get the answer. ஓகேவா? ஸோ போடணும் அப்படின்னா ஸோ யாராவது இதை கேல்குலேட் மட்டும் பண்ணி சொல்லுங்கள். வாட் இஸ் த அமௌண்ட்? ஸோ இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இஃப் எனி ஒன் கேல்குலேட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏதாவது ஷார்ட்கட்டில் கேல்குலேட் பண்ண முடியுமா? 93. ஸோ த யூனிட் டிஜிட் இஸ் 3, பேலன்ஸ் 9. ஸோ 93 540 558 558 567. So balance 5. 810 837 837 842. Sorry, 842. So the total is 8,400 and 837 842 வந்துதா? ஸோ பிளேஸ் இருந்தது அப்படின்னா நானாகவே ப்ராடக்ட் பண்ணிடுவேன். 5
எஸ். ஸோ இல்லைனா இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதோட ப்ராடக்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89373. ஓகேவா, 89373. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 893 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 8937. ஸோ இதில் வந்து 81 கழிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 837 வருமா? ஸோ 837. ஸோ எனக்கு யூனிட் டிஜிட்ஸ் இங்கே 2 0 இருக்கிறதுனால இந்த 2 டிஜிட்ஸ் மாறாது. ஸோ 37 தான் லாஸ்ட்டில் ஆன்சர் வரணும். ஸோ ஒரே ஆப்ஷனில் மட்டும்தான் 37 இருக்குது. ஓகே, டன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப் 1. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. கிளியரா? டன். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கேப் எவ்வளோ? 1 இயர். 1 இயர் கேப்னா டேரெக்டாக பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ பிரின்சிபல் இஸ் 1460. இட் கோஸ் இன்டு அமௌண்ட் ஆஃப் 160. திஸ் இஸ் 1 இயரா? அப்போ 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க? ஸோ 146. ஓகேவா, 146. ஸோ அப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஸ் சூப்பர் 837 தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. ஒய்? பிகாஸ் 146 divided by 1460 into 100. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் 10%. ஸோ ஒரு 0 எடுத்துட்டாங்கன்னா which is 10% rate of interest. Moving on to next question. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஊரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கடனை அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரீபே பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், எ மேன் பாரோடு 28,500 at 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போது ஃபஸ்ட்டு வருஷம் 8% என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. அப்போ வாட் இஸ் 8%? ஸோ 1% இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285. ஸோ அப்போ 285 into 8 which is equal to balance 1622. So about 2280. So by adding this 87, so about 30,780 தான் என்ன வந்திருக்கும் ஃபஸ்ட் இயர் எண்டோட பிரின்சிபல். ஓகேவா, சாரி ஃபஸ்ட் இயர் எண்டோட அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு வருஷம் ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவர் எவ்வளோ வாங்கினார்? 28,500. இப்போ அதுக்கு எவ்வளோ வந்து அவர் பே பண்ணணும்? 30,780 பே பண்ணணும். இப்போ அவர்கிட்ட காசு இருக்குன்னா என்ன பண்ணிடுவார்? ஃபஸ்ட் இயரோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிடுவார். ஓகேவா, ஃபுல் அமௌண்ட்டை ஃபஸ்ட் இயரோட எண்ட்லேயே பே பண்ணிடுவார். பட் அவர்கிட்ட இப்போ காசு இல்லை. ஸோ இஃப் ஹி பெய்டு 5,750 அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர். அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அவர் எவ்வளோ கொடுக்கணும்? 30,570 கொடுக்கணும். அதில் அவரால் ஃபுல்லாக பே பண்ண முடியலைங்கிறதால ஒரு 5,780 மட்டும் என்ன பண்ணுறாருன்னா பே பண்ணுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 25,000 இருக்கும். ஸோ அப்போ 25,000 தான் உங்களோட ஆன்சர்னு போட்டிங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா பாதி கொஸ்டின் தான் வந்திருக்கப்போ நீங்கள் டக்குன்னு ஆன்சராக பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். தென் த ஃபஸ்ட் இயரோட எண்டில் தான் ஒரு 25,000 கட்டணும். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரோட எண்டில் இப்போ வந்து அவர் வந்து 5,000 கொடுத்துட்டாருன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 25,000 அவரோட பிரின்சிபலாக இருக்கா? அப்போ செகண்ட் இயர்க்குள்ளே வரும்போது இன்னும் நம்ம 25,000 கட்டணும். அதுக்கு வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா? ஸோ 8% ஆஃப் திஸ் இஸ் 2,000. ஸோ அப்போ 2,000 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 27,000. ஸோ த ஆன்சர் இஸ் 27,000. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ட்ரிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண முடியாது. டன்? ஓகே, எஸ், நம்ம தப்பாக போட்டுறக்கூடாது. எஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வென் காம்பவுண்டட் 5 monthly and the simple interest on the sum of 12,000 for 1.5 years at 12% per annum. ஓகேவா, 12% per annumல போட்டோம் அப்படின்னா எஸ், தேங்க்யூ தேவயானி.
ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் when the interest is compounded 5 monthly? 5 மாதமாக என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5 monthly and simple interest on a sum of 12,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமான டிஃப்ரென்ஸாக கொடுத்துறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 5 monthly அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் இயர்லி. நீ இயர்லியில் பண்ணாலும் மந்த்லியில் பண்ணாலும் எதில் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் 5 monthly. ஸோ அப்போ 1/4 இயர்ஸாக திஸ் இஸ் 12 months ப்ளஸ் வாட் இஸ் 1/4 ஆஃப் 12? ஸோ 3 months. ஸோ 3 months on a total this is 15 months. ஸோ அப்போ 15 months இருக்குது. அப்போ 5 month சைக்கிள்னால் எத்தனை மந்த்ஸு? ஸோ திஸ் இஸ் again sorry, ஸோ திஸ் இஸ் 5 months. அகைன் நெக்ஸ்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 5 months. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 5 months. ஏன்னா எனக்கு ஓவரால் டேலி பார்த்தீங்கன்னா 15 months. அந்த 15 months எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா 5 monthly 5 month வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் 5 months எவ்வளோ? ஸோ 12% per annumனா 12% for 12 months. அப்போ ஜஸ்ட் நத்திங் பட் 1% for 1 month. ஸோ அப்போ 5% for என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 months. ஸோ அப்போ திஸ் இஸ் 5%. So this is 5%. Again this is 5%. That's it. ஓகேவா? 5% அண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. புரிஞ்சா இது வரைக்கும்? ஸோ 5% என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இஸ் நத்திங் பட் த ஓவரால் 15%. அவ்வளோதான். ஸோ 12 மாதத்துக்கு 12%, 3 மாதத்துக்கு 3%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா மொத்தமாக 15%. அப்படி இல்லைனா 1/4 × 15 கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாரி, சாரி 1/4 × 12. ஸோ அப்போ 12 போட்டிங்கன்னா 5/4 × 12 which is equal to 15%. ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா கேல்குலேட் பண்ணிடணும். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 180. ஓகே, டன். யூ கேன் கேல்குலேட் இட் இன் எனிவே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சம்முக்கு ஸோ டேரெக்டாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே நான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி வேணால் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது ஆல்ரெடி சொன்ன ஒரு மெத்தடில் போகிறேன். ஸோ அப்போ 12,000 இன்ட்டு 5% fraction value is 21/20, right? 21/20 into 21/20 into 21/20. By solving this, you will get என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டா. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ 0 0 0. ஸோ 0 0 0 போயிடுச்சா? அப்போ திஸ் இஸ் 2 2. ஸோ திஸ் இஸ் 4 3s are 12. அப்போ 63 இன்ட்டு again 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441 டிவைடட் பை ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ அதை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 3 4 3s are 12, balance 1 12 13 132. So this is 6 240 264. So 3 8 7 7 2. So இதை 2ஆல் டிவைட் பண்ணுமா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 1 3 8 9 1.5. ஓகேவா? 138 1.5. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் எவ்வளோ? ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ அப்போ 12,000 இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 1891.5. ஓகேவா? 1000. திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? சேம் 15%. 10% எவ்வளோ? 1200. 5% ஒரு 600. ஸோ அகைன் 8800. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி அப்படின்னா வில் கெட் 91.5. ஸோ த ஆன்சர் இஸ் 91.5%. ஓகே,
ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் வந்து இதை பிரின்சிபலை மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ வில் கெட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ். கிளியர்? டன். ஸோ இன்றைக்கி நிறைய சம்ஸ் இன்னும் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. நாளைக்கு வந்து இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுவோம். டன்னா? ஸோ ஒரு 5 minutes. ஸோ லெட்ஸ் கேல்குலேட் திஸ். ஓகே, ஸோ 356 into 47. ஸோ 42, balance 4, 39, balance 3, 21, 24. So this is 24. Again 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 balance 2, 22 balance 2, 12 balance 2, 14. So the answer is 2, 3, balance 1, 7, 6, 1. So 12 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 12 8s are 96, 27 is 2 times, so 36 is 3 times. A square minus B square, so A plus B into A minus B, the difference is 1 அப்போ A plus B தானே ஆன்சரு. ஸோ 20, 48, 489. ஓகே, ஸோ 48 plus 32 is எவ்வளோ? 80 into 15 divided by 10. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா you'll get 120. 74% ஃப்ராக்ஷன் எவ்வளோ? 3/4. ஸோ அப்போ 3/4 of 640, 160, which is equal to 480. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 24, ஸோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21, 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. ஸோ ஜஸ்ட் 31/24. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ கொசைன் ரூல் ரைட். ஸோ 35 கியூப் பார்த்துருவோம். ஸோ அரல்ஸ் இதே கூட நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் 3, 2, 3, 5. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிப்ளெட்டு. 3, 4, 5 இல்லை, ட்ரிப்ளெட் வரல. ஸோ 18 square is 324. So again 12 square is 144. Cos 60 is how much for? 1/2. So இந்த 2 cancel ஆயிடுச்சு. Minus 18 into 12 is 216. ஸோ அப்போ 4 plus 4 8. 8லேருந்து 6 போயிடுச்சுன்னா 2. 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா 5. 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ the answer is 252. ஸோ அப்போது இப்போ எனக்கு 3.5 கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ஸோ அப்போ நான் இதை வந்து 7/2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 7/2 whole cube is equal to 343 divided by 8. ஸோ வாட் இஸ் 343 divided by 8? 4 times எவ்வளோ வரும்? 4 times is come around 32. ஸோ remainder 2. ஸோ 23. 23 is 1/8 கம்மியாக இருக்கா? அப்போ 12.5 கம்மியாக இருக்குன்னா 875 வரும். சாரி 3. ஸோ 23னா 3 minus 1/8. 1/8 is 0.125. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.875 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கேல்குலேட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ 2.5ல் பாதி 1.2 into 12.5. Sorry, 1 to 1.5. 1.25. So this is 15, 1.5. So இதை calculate பண்ணிங்க அப்படின்னா so what is the difference? 125 divided by 5 plus 64, which is equal to 25 போட்டிங்கன்னா 89. That's it. Okay, so that's it for today's session. I hope காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் யுவர் நாலேஜ் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஜஸ்ட் லைக் தட் சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுறது இட்ஸ் ஓகே. பட் அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்ன லேர்னிங்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கேல்குலேஷன் இஸ் மஸ்ட். ஸோ
இப்போலாம் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் இட்ஸ் கேல்குலேட்டிவ்லி. ஸோ பயங்கர எக்ஸப்ஷனலான சம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ கேல்குலேட்டிவாக கேட்டோம் அப்படின்னா ஒரு சம் கஷ்டம் அப்படிங்கிறதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஹோம்ஒர்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேல்குலேஷன் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? மிக்ஸ்டு கொஸ்டின் ரேபிட் ஃபயர் செஷன் எப்போ வரும்? ஸோ அது வீக்கெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீக்கெண்ட் தீபாவளி அப்படின்னால ஊருக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷூர் தீபாவளி முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ரேபிட் ஃபயர் மாதிரி கொண்டு போகலாம். ஓகே, மிக்ஸ்டு கொஸ்டின் ரேபிட் ஃபயர் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ரேபிட் ஃபயரில் நம்ம மிக்ஸ்டு டாபிக்ஸ் கொண்டு போகிறப்போ அந்த டாபிக்ஸ் வராமல் நான் அந்த மெத்தடை அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் முடிஞ்சு அப்படின்னா கூட நம்ம அட்வான்ஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ அரித்மெட்டிக் முடிஞ்சு அப்படின்னா நம்ம ரேபிட் ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போயிடலாம். ஓகேவா? டன். ஸோ எல்லா செஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ மேக் ஷூர் டூ ஃபாலோ த சேனல் ரெகுலர்லி. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும். ஸோ யாராவது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கீழே லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்புக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay, done. So thank you everyone for attending this session. So thank you Devayani, so thank you Enrico, Ravin. So thank you everyone. So hope I'll meet you tomorrow. Okay, thank you all.